தண்ணி. நீ இந்த தண்ணிய குடிக்க முடியாது. ஆனா ஏன்பா? எதுக்கு நான் இந்த தண்ணி சுத்தமா நல்லாவே இல்ல. ஆனா இதுல அப்படி என்ன கெடுதல் இருந்துற போகுது? காரணம் சொல்லு. குடிச்சு காட்டணுமா என்ன? எனக்கு மூஞ்சி கழுவி ரொம்ப நாள் ஆச்சு. கெமமாக்கி ஏன் இப்படி பண்ற? எனக்கும் தாகமா இருக்குல்ல. நானும் வரேன். வா 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 யுமிகோ. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நீ கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ. வா. ஆனா நான் தான் முதல்ல வந்தேன். நீ என்ன பேசுற கெனிச்சி? பொண்ணுங்களுக்கு முதல் உரிமை கொடுக்கணும், அது உனக்கு தெரியாதா? வர வர நீ கெட்டு போயிட்ட. உனக்கு என் மேல எவ்வளவு பாசம். இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல யுமிகோ. ஓடும்போது தண்ணி குடிச்சா உடம்புக்கு நல்லது இல்ல. நான் டைட்டா மூடி வச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா யாராலையும் திறக்கவே முடியாது. என்ன வேலை பண்ண? எனக்கு தாகமா இருக்குல்ல, நான் தண்ணி குடிக்க வேண்டாமா? இந்த கெனிச்சி ஏன் தண்ணி நிறுத்தின? நாங்களும் தண்ணி குடிக்கணும். ரொம்ப முக்கியமான வேலை, சீக்கிரம் கிளம்புங்க சார். அந்த பக்கமா போங்க, கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் எடுங்க, சீக்கிரம் போங்க. அது பாருங்க முன்னாடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருப்பான். நானும் பார்க்கணும். எவ்வளவு ஸ்டைலா இருக்கான். வாவ், எவ்வளவு அழகா இருக்கான். இந்த பிலிம் ஸ்டார் ராக்கி கிட்ட அப்படி என்ன இருக்கு? நொண்டி மாதிரி நிக்கிற. அத பார்த்து இதுக்கு சந்தோஷப்படுது. என்ன பண்றது கெனிச்சி? யுமிகோவுக்கு நொண்டி கால் இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நமக்கு தான் கால் நேரா இருக்கு, என்ன பண்றது? ஐடியா. நானும் அவன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா யுமிகோக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் இல்ல? இவன் அடங்க மாட்டான். இப்ப சொல்லுங்க, நான் பாக்க எப்படி இருக்க? இந்த தேச கழட்டிட்டு வேற போட்டுட்டு வந்தா பாக்க நல்லா இருப்பேன். ஷின்சோ, உனக்கு பேசவே தெரியல. மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. கோபப்படாம போஸ் கொடு. போஸ் கொடுக்கிறதுக்கு மூட ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ளாரை வெச்சுக்கோ. ஸ்மைல் பண்ணு. ஓகே. அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு ஸ்னாப் எடுக்கிறேன். இந்த கேமரா ஸ்டக் ஆகுது. போட்டோ வரவே மாட்டேங்குது. உங்களுக்கு சரியாவே போட்டோ எடுக்க தெரியல. இல்ல இல்ல, எனக்கு நல்ல போட்டோ எடுக்க தெரியும். அழகா போட்டோ எடுக்க வந்துட்டான். சரி பாக்கியோ, நம்ம வேலையை நம்ம காட்டலாம். அட கெமமாக்கி போட்டோக்கு நடுவுல வந்துட்டான் கெனிச்சி. இப்ப நீ அழகான போட்டோ கூட நான் எடுத்துறேன். சரியாத்தியா? எடுத்துறேன். போட்டோவை எப்படி ஓட்டோ ஆகிட்டோம் பாத்தியா கியோ? ஹீரோ இப்ப ஜீரோ. கரெக்ட்டா சொன்னீங்க பாஸ். உன்னை சும்மா விட மாட்டேன் கெமமாக்கி. பாரு, சீக்கிரம் சீக்கிரம் போட்டோ எடு. வாங்க போட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்குல்ல? எனக்கு முன்னாடி இந்த போட்டோவை பாத்துருவியா? கெமமாக்கி, கெனிச்சி, முதல்ல இந்த போட்டோ பாக்குறதுக்கு உரிமை எனக்கு தான் இருக்கு. இரு, நான் பாக்குறேன். ஒரு போட்டோ கூட ஒழுங்கா இல்ல. ஏன் தான் இப்படி இருக்கும்? ரொம்ப பாவமா இருக்கு. இத பாக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு போட்டோவை ஒழுங்கா எடுக்க தெரியாத உங்களுக்கு? இந்த டுபாக்கு ஒரு போட்டோவெல்லாம் யாரு பாப்பாங்க? சரி வாக்கியோ, நம்ம போலாம். வேலை இருக்கு. இந்த கெமமாக்கிக்கு பாடம் சொல்லி கொடுக்காம நான் ஓய மாட்டேன். டிங் டிங் டிங். அப்படி என்ன பாடம் சொல்லி கொடுக்க போறேன்னு எனக்கும் சொல்லி கெனிச்சி. ஹட்டோரி, நீயும் எங்க கூட சேர்ந்து வா. போற வழியில நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். வா சீக்கிரம். இந்த போட்டோல யார் எடுத்தா? இந்த போட்டோஸ் எல்லாம் நாங்க தான் எடுத்தோம் சார். இதோ இந்த கேமராவால தான் எடுத்தோம். நீங்க நல்லா போட்டோ எடுத்து இருக்கிறதுனால அந்த கேமரா உங்களுக்கு குடுக்கணும் நான் முடிவு பண்ணிருக்கேன். நான் இருக்கான்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஓகே சார், நாங்க இங்கே வெயிட் பண்றோம். நீங்க ரெடி பண்ணுங்க. இருங்க, வந்துடுறேன். கேமராமேன் அங்கிள். அட அங்கிள், எங்க போயிட்டீங்க? ஆளே காணோம். நான் இங்கதான் இருக்கேன். சொல்லுப்பா. எனக்கு ஒரு அழகான போட்டோ எடுக்கணும். நீங்க என்ன அழகா எடுப்பீங்களா? உள்ள வாப்பா, எடுக்கிற. தம்பி, உனக்கு எந்த மாதிரியான படம் எடுக்கணும்னு சொல்லுப்பா.
முதல்ல எந்த ட்ரெஸ்ல போட்டோ எடுக்கணும்னு கேளு. உனக்கு எந்த ட்ரெஸ்ல போட்டோ எடுத்துக்கணும்பா? இதுவா இல்ல இந்த மாதிரியா இல்ல இது ஓகேவா? இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. தெரியலையே, யுமிகாவுக்கு ஷூட் போட்டோ எடுத்தா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே எடுத்துடலாம். ஓஹோ, பொண்ண கவர் பண்ணணுமா? அதுக்காக தான் போட்டோ எடுக்க வந்திருக்கியா? டெய்ஸி மேக்கப் கிட் எடுத்துட்டு வாமா சீக்கிரம். தம்பி கொஞ்சம் உட்காருறீங்களா? சரி. ரொம்ப அதிகமா போட்டுறாதீங்க. பயப்படாதப்பா, இத போட்டுக்கிட்டீங்கன்னா முகம் பளபளப்பா இருக்கும். பொண்ண கவர் பண்ணணும்ல, அதுக்கு இதெல்லாம் தேவை. ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க. ஓகே, இப்ப கண்ணை முடிக்கப்பா. நல்லா நிமிந்து உட்காரு, அசைய கூடாது. கெனிச்சி, இப்ப நீ போடுற மேக்கப் அவன் வாழ்க்கை பூரா மறக்கவே கூடாது. என்ன கியோ, பாக்குறதுக்கு அப்படியே ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கனா? இருங்க பஸ் பாத்து சொல்றேன். ஆடடா, அந்த பவுடர் ஸ்பாஞ்ச் அங்க விழுந்துருச்சு, போய் எடுத்துட்டு வாப்பா. எங்க போனா போது எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். நானும் பவுடர் போடுவேன், அழகா இருப்பேன். நானும் பவுடர் போடுவேன். கியோ, இப்ப நீ சிலையா மாறிடு. சீக்கிரமா பண்ணுங்க, கண்ணாடியில நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு பாக்கணும். உனக்கு பாக்கணுமா? இருப்பா, இத கொண்டு வர சொல்றேன். அட்டூரி, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். டெய்ஸி, அந்த பெரிய கண்ணாடி எடுத்துட்டு வாமா சீக்கிரம். அட போங்கடா, என்ன மாட்டி விட்டே வேடிக்கை பாருங்க. இப்ப எடுத்துட்டு வரேன். இப்பதான் நான் பாக்குறதுக்கு சும்மா ஹீரோ மாதிரி இருக்கேன். ஆமாமா, ஹீரோ தான். சரி சரி போங்க, போயிட்டு என்னோட ட்ரெஸ் கொண்டு வா. இதோ கொண்டு வர சொல்றேன்ப்பா. இப்ப எடுத்து வரேன். இந்தாங்க. அடடே, ரொம்ப அழகா தான் இருக்கேன். இவன் இப்படி அழகு பார்த்தே என்ன இம்சப்படுத்துறான். முதல்ல போட்டோ எடுத்து தொலைடா. இந்த போட்டோவை மட்டும் யுமிகோ பார்த்தா அப்படியே மயங்கி விழுந்துருவா. ஓகே, கொஞ்சம் அழகா சிரிக்கிறியா? சரிப்பா, இப்ப மேல பார்த்து கொஞ்சம் சிரிக்கிறியா? அந்த போஸ் ரொம்ப நல்லா இருக்கும்ல அங்கிள்? அதெல்லாம் என்கிட்ட விட்டுரு, நீ நிம்மதியா நில்லு. மாமாக்கே, உண்மையிலேயே இந்த பூதம் நீதானா? இல்ல இல்ல, யாரோ உன்கிட்ட தப்பான போட்டோ காட்டியிருக்காங்க. அட, இது என்னோட போட்டோ இல்ல. கெமமாக்கி, அந்த போட்டோவை எங்களுக்கு கொஞ்சம் காட்டு. இந்த மாதிரி போட்டோ என்னோடது இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாத. இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிற போட்டோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் இந்த பழங்கால ஆசாமி வேஷத்துல எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கடா? கெனிச்சி, ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணு. உன் மனசுல என்ன தசாவதாரம் கமலஹாசன் நினைப்பா? தெரியல ஹட்டோரி, எந்த போஸ்ல எந்த போட்டோ அவளுக்கு பிடிக்கும்னு தெரியல. அதனால நிறைய போட்டோ எடுக்கணும்ப்பா. யுமிகோ என்னவோ நல்ல பொண்ணுதான், ஆனா அவளால நமக்கு ஏற்படுற தொல்லை தான் பயங்கரமா இருக்கு. The special juice for Kemumaki. Ding ding. ஓ, மெதுவா போ சிசுமாரு, ஒரு சின்ன சத்தம் கூட வரக்கூடாது. வந்தா அவ்வளவுதான். நான் தேடி வர்ற சாப்பாடு இங்கதான் இருக்கணும். வேற எங்க போக போகுது? வேற எங்க இருக்கும்? எவ்வளவு அருமையான சாப்பாடு, பார்க்கவே சூப்பரா இருக்குது. நாங்க வரத்துக்கு எப்படியும் நைட் ஆயிடும். அதுக்குள்ள நீங்க வெளியே எங்கேயும் போய் சாப்பிட கூடாது. என்ன புரியுதா? வீட்லயே சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தா நாங்க ஏன் வெளியே போய் சாப்பிட போறோம்? சரி, சண்டை எதுவும் போட்டுக்காதீங்க. ஜாக்கிரதையா இருக்கணும் பசங்களா. நான் பாத்துக்கிறேன். அட யுமிகோ, நீயா? உன்னை பார்க்கணும்னு வந்தேன். உள்ள வாப்பா, வா. வா. அப்படியா? இந்த விஷயம் இவ்வளவு தூரம் போயிருச்சா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னை பாக்குறது, உன்கிட்ட பேசுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். நீ என்ன பண்ற? நான் என்ன பண்ணேன்? என்னாச்சு? ஏன் கத்துறாங்க? நான் நீ பண்ணல. சிஷிமாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் பேச்ச கேட்க மாட்டியா நீ? நில்லு, இல்லனா உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கும். நான் உன்னை விட மாட்டேன் சிஷிமாரு. கெனிச்சி, இதெல்லாம் என்ன சேட்டன் எனக்கு சொல்லு ஹட்டோரி. சிஷிமாருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கெனிச்சி. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஆனா என்னதான் நடந்துச்சு சொல்லி தொலை. அத அவன் வாயால அவனே சொல்லுவான், கேளு.
ஒண்ணும் இல்ல, எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டேன். என்னது எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டியா? ஏன் இந்த மாதிரி பண்ண? ஏன் சொன்னதே திருப்பி சொல்றேன், எனக்கு பிடிச்சிருந்தது சாப்பிட்டேன். ஹட்டோரி, இவனை கூட்டிட்டு போய் அந்த பக்கமா கட்டி போடு. அப்படி எல்லாம் பண்ணாதுக்கு. சிஷிமாரு, இன்னைக்கு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க. உன்னால நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு பாரு. இதுக்கு நீதான் காரணம். ஆமா அண்ணா, தலை குனிற மாதிரி நடந்துக்கிட்டான். என்ன வில்லனாவே பாருங்க. பணம் இல்லாம யாரு கொடுப்பாங்க? இருக்கிற பைசாவை அவங்க கிட்ட கொடுத்து என் பேரை சொல்லு, போதும் கிடைச்சிடும். டிங் 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 டிங். அந்த பக்கம் யாரும் இருக்காங்க. கவுந்து விழுந்துட்டோமே. அங்க யாரு ஒளிஞ்சிருக்கான்னு பாத்துரலாம். நீங்க பேசுனதெல்லாம் நாங்க கேட்டுட்டோம். அட்டோரி, நானும் உங்க கூட சேர்ந்துக்கலாமா ப்ளீஸ்? கெமுமாக்கி, நாங்க பேசுறத ஒட்டு கேக்குறியா? நாங்களே வருவோம், நல்லா சாப்பிடுவோம். நீங்க அங்கெல்லாம் வரக்கூடாது, புரியுதா? அண்ணா, இவங்க அங்க போறதுக்குள்ள நான் சீக்கிரமா போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சாப்பாடு வேணும். சீக்கிரம் வா. அவங்க எப்படி தனியா சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாம். நம்ம சீக்கிரமா அவங்க கிட்ட போய் ஆகணும். வேகமா வா கியோ, வா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ சிஞ்சோ. அவங்க மட்டும் தான் சாப்பிட முடியுமா? நம்மளும் சாப்பிடலாம் கியோ. இந்த கடை தான் மூடி இருக்கு. அப்படியே எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. எனக்கு சாப்பாடு வேணும், பசிக்குது. மூடிட்டா. இப்ப நான் என்ன பண்றது? எல்லாரும் ரொம்ப பச்சோட இருப்பாங்களே. என்னது, கடை மூடி இருக்கா? இனிமே நம்ம எல்லாம் பட்னியோட தான் இருக்கணும் போல. இப்ப என்ன பண்றது? எனக்கு பசிக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப சாப்பாடு வேணும், கொடுக்க போறீங்களா? மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. எப்படின்னு தான் கொஞ்சம் சொல்ல ஹட்டோரி. என் நெஞ்சா சக்தியை உபயோகப்படுத்தி நான் சாப்பாடு கொண்டு வர முடியும் கேனுச்சி. அப்படியா? நல்லா இருக்கும்ல. ஆனா இது தப்பு இல்லையா அண்ணா? சின்சு கரெக்டா சொன்ன. ஆமா, ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில தப்பு கிடையாது. எங்களுக்கும் போடுங்க. எத்தனை தடவை சொல்றது, இங்க நின்னு கத்தாதீங்கன்னு. பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னால பசி தாங்க முடியல. அட என்ன அதிசயம் யுமிகோ, நீ இங்கயா? அங்க இருக்கா யுமிகோ. நல்ல வேளை இங்கே பாத்துட்டேன். என் கூட வா யுமிகோ, உனக்கு ஒரு பெரிய பொருளை காட்டுறேன். பெரிய பொருளா? கெமமாக்கியும் கூட கூட்டிட்டு போலாமா? கெமமாக்கி, அந்த பொருளை எங்களோட சேர்ந்து பார்க்க நீயும் வரியா? எங்க கூட வரதுக்கு உனக்கு பிடிக்கலையா? இல்ல வேண்டாம், எனக்கு இஷ்டம் இல்ல. என்னது, உனக்கு பிடிக்கலையா? இது ஆச்சரியமா இருக்கு. இவனை பத்தி நீ கவலைப்படாத யுமிகோ, நான் சம்மதிக்க வைக்கிறேன். கொஞ்சம் இரு, வந்துடுறேன். அங்கே இரு, எங்கேயும் போயிடாத. கெனிச்சி, தயவு செஞ்சு சொல்றேன், என் கையை விட்டுரு. அட்டோரி என்ன கோச்சிப்பான், சொல்றது கேளு. அட அட்டோரி, நீயா? எப்படி? இன்னைக்கு யுமிகோ முன்னாடி நம்மளுடைய திறமைகளை நம்ம காட்டலாம். என்ன போட்டிக்கு தயாரா? ஒரு வழியா சாப்பாடு கிடைச்சிரும். சரி சொல்லு யுமிகோ, இப்ப நீ என்ன சாப்பிட போற? எனக்கு ஒரு பேஸ்ட்ரி வேணும். யார் பாது இவ்ளோ கொடூரமா கத்துறது? ஓ, நாம வெயிட் பண்ணி இங்க இருட்டாவே ஆயிடுச்சு. இன்னும் எதுக்காக இருக்கீங்க? வாங்க போலாம். உனக்கு போகணும்னா போயேன். இந்த மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி எல்லாம் பேச கூடாது அட்டோரி, அது ரொம்ப தப்பு. கெனிச்சி, கேமராவை தயாரா வை. அது எப்போதுல இருந்து ஆன்ல தான் இருக்கு. அது வருது. அது மேல வந்துடுச்சு. நான் அத பிடிக்கிறேன் பாரு. டிங் 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 டிங். கவலைப்படாத அட்டோரி, இந்த விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். டிங் டிங். சீக்கிரம் இழுங்கப்பா.
அட இது வேலை கிடையாதுப்பா. வேலை இல்ல, ஆனா பெரிய மீன் தானே. இது விக்கதான் முடியும். இதுக்கு நல்ல விலை கூட கிடைக்கும். எனக்கு சாப்பிட கொஞ்சமாவது கொடுப்பீங்களா இல்லையா? பாத்தீங்களா, இதத்தான் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. டிங் 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 டிங். ஷிஷிமாரு the genius. டிங் டிங். ஓகே, நான் போயிட்டு வரேன். கொடை எடுத்துட்டு போ, மழை வரும். டிங் டிங். அவன் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, எடுத்துக்கிட்டு போக என்னச்சி. ஆனா மழை வரதுக்கான அறிகுறியே தெரியலையே. இன்னைக்கு நடத்தின பாடத்தை நல்லா மூளையில ஏத்திக்கணும். ஷிஷிமாரு சொன்னது உண்மையாயிடுச்சு. ஆட்டோரி கூட காலையிலேயே சொன்னா கொடைய எடுத்துட்டு போப்பான்னு. நான் தான் கேக்கல. இப்போ என்ன பண்ணலாம்? அட நீ ஏன் கவலைப்படுற யுமிகோ? இந்தாங்க பாஸ். இந்த கொடையை எடுத்துட்டு போ. ஓ வாவ், நீ மேஜிக் பண்ணி அம்ப்ரெல்லா கொண்டு வந்தியா? வா யுமிகோ, நம்ம போலாம். கெனிச்சி இங்க இருக்கட்டும். நம்ம கெனிச்சியை கூட கூட்டிட்டு போலாமா? நீ என்ன சொல்ற கெனிச்சி? அவ நம்ம பின்னாடி வரட்டும் யுமிகோ. வா கெனிச்சி. வராங்க வராங்க. யுமிகோ, மழை தண்ணி ஓரமா போ. நான் வந்துட்டேன். இந்த கெனிச்சி, இந்த கொடையை எடுத்துட்டு போ. அந்த கெம்மாக்கே கொடை கொண்டு வந்துட்டேன் தெரியுமா? யுமிகாவை கூட்டிட்டு போயிட்டா. காலையிலேயே ஷிஷிமாரு சொன்னதை நான் கேட்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். நான் மட்டும் கொடை எடுத்துட்டு போயிருந்தா யுமிகாவோட போயிருப்பேன். இனிமேலாவது அவனோட பேச்ச நீ அலட்சியப்படுத்தாத. ஷிஷிமாரு, இப்படி பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்க இந்த மழை எப்ப நிக்கும் சொல்லு? கவலைப்படாதீங்க, மழை இப்ப நின்னுடும். இவன் என்ன ஜோசியனா? பாக்கலாம் நிக்குதா இல்லையான்னு. அங்க பாரு, மழை நின்னுடுச்சு. ஷிஷிமாரு சொன்னது அப்படியே நடக்குது. அற்புதம். இது எப்படி நடந்தது? என் காட்டுல மழை போல இருக்கு. மழை வர மாதிரி தெரியல, ஆனா திடீர்னு வந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரும் நனைஞ்சிடுவோமே. யுமிகோ, இத கொண்டு போய் உன் வீட்ல கட்டி வச்சேன்னா மழை வரவே வராது. அட, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கியே. யுமிகோ, அத வாங்காத. எல்லா பாராட்டுக்கும் ஷிஷிமாரு தான் சொந்தக்கார. புரியுதா? ஷிஷிமாருக்கு பாராட்டா? உண்மையிலேயே ஷிஷிமாரு ஒரு ஞானிதான் தெரியுமா? எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு மோப்பம் பிடிச்சே சொல்லிடுவா. நேத்து மழை வரும் இவ சொன்னது அப்படியே நடந்துச்சு. நிஜமாதான். இதுதான் ஒரு ஞானியின் அடையாளம். கொஞ்சம் கேப் விட்டா ரொம்ப ஓவரா பேசுறியே நீ. ஆமா, நான் நிஜமாதான் சொல்றேன். என்ன சொல்ற? உண்மையாவா? ஷிஷிமாரு என் கூட வரியா? எல்லாரும் சேர்ந்து காது குத்துறாங்களா? இருங்க. ஷிஷிமாருக்குள்ள அப்படி ஒரு திறமை இருக்கா இல்லையான்னு அவனுக்கே தெரியாது. ஷிஷிமாரு, இன்னைக்கு சாயங்காலம் வெதர் எப்படி இருக்கு? நாளைய வானிலை வெப்பமா தான் இருக்கும். ஷிஷிமாரு, மழை பெய்யுது. துளி 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 மழையாய் வந்தாலே. டிங் டிங். இவன் ஷிஷிமாரு சொன்னதை பொய்யாக்கிறதுக்காக இங்க இருக்கானா? டிங் 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 டிங். மழையாய் வந்தாலே. என்ன திடீர்னு தண்ணி நின்னு போச்சு? எங்கேயோ தப்பு நடந்திருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ தப்பா சொல்லிருந்தாலும் நான் உன்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு நேரத்துக்கு நான் இப்படியே தலைகீழ தொங்கிருக்கறாயப்பா. ஷிஷிமாரு என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் நீ சொன்னதெல்லாம் நம்ப மாட்டேன் யுமிகோ. இவன் ஜாலியா சொன்னது ஏதாவது அப்படியே பழிச்சிருக்க போகுது. எங்க ஷிஷிமாரு சொல்லு, ஏதாவது பழிக்குதான்னு பாக்கலாம். சொல்லு சொல்லு சொல்லு. ஷிஷிமாரு கத்துனா பூகம்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பூகம்பம் வரப்போகுதுன்னு எப்படி கண்டுபிடிச்ச ஷிஷிமாரு? பிரமாதம் தான். நாங்க யாரு? சிங்கம்ல. அட நீங்க வேற. இவன் ஒண்ணும் ஞானியும் கிடையாது, சாமியும் கிடையாது. இவன் சொல்றது எல்லாமே ஏதோ ஃப்ளூக்ல நடக்குது. அத போய் இவன் கிட்ட சக்தி இருக்குதுன்னு ஓவரா பீத்துறீங்க. அவன் ஒண்ணு போய் சொல்லல. நாங்க போயிட்டு வரோம். கிளம்புறோம். ஷிஷிமாரு, நீ ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போற? நடக்க போறத சொல்லுவேன். குட் மார்னிங் சார். என்னது இது? கிளாஸ் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம கிளாஸ்க்கு ஷிஷிமாரு வந்திருக்கான் சார். அவன் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான். ரொம்ப இன்டெலிஜென்ட் சார். அவனை இங்க உட்கார விடுங்க ப்ளீஸ். ஓகே, ஆனா அவன் சத்தம் எல்லாம் போடக்கூடாது. சத்தமா? நானா போடவே மாட்டேன். இப்ப நாம விலங்கினங்களை பத்தி படிக்க போறோம். இப்ப பாருங்க காமெடியே.
சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல பூகம்பம் வரப்போகுது சார். என்னது பூகம்பமா? பூகம்பம் வரப்போதா? எல்லாரும் டேபிள் கடையில உட்காருங்கப்பா. என்ன யாரோ பின்னால பத்துட்டாங்க. சார் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்கிட்ட கேளுங்க சார், ரொம்ப தெளிவா சொல்லுவான். கவலைப்படாதீங்க, ஒன்னும் நடக்காது. விலங்கினங்கள்ல வீட்டு விலங்கு காட்டு விலங்குன்னு 2 வகை இருக்கு. சாப்பிடுற ரோல்ல குட்டியா ஒரு பாம்பு வச்சுட்டேன். சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. சார் மறுபடியும் பூகம்பம் வரப்போகுது. ஓஹோ, கியோ இங்கதான் இருக்கானா? ஷிஷிமாருவை அவமானப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இப்ப ஷிஷிமாருக்கு சப்போர்ட்டா நான் தான் ஏதாவது பண்ணியாகணும். வந்த வேலை முடிஞ்சிருக்கு. இந்த கியோக்கு இப்பவே பாடம் கத்து கொடுக்கறேன். டிங் 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 டிங். சிஷிமாரு இன்னொரு தடவை இந்த மாதிரி அனாவசியமா கத்துனா நான் கிளாஸ் விட்டு உன்னை வெளில அனுப்பிச்சிருவேன். சொல்றது புரியுதா? பையன் ரொம்ப நல்லா மாட்டிட்டான். எனக்கு பூகம்பம் வந்த மாதிரி தான் இருக்கு. ஆஹா, அவன் சொன்ன மாதிரியே பூகம்பம் வர மாதிரி இருக்கு போல இருக்கு. எல்லாம் நடுங்குது. ஷிஷிமாரு, இப்ப கிளாஸ் பசங்க முன்னாடி நீ ரொம்ப அழகா பேச போற. ஒண்ணும் இல்ல, யாரும் பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. இவன் நிஜமாவே உண்மையை சொல்றான். ஆமா, இது எப்படி நடந்தது? போதுண்டா, ரொம்ப அளந்துட்ட. இதோட நிறுத்திக்கோ. என்ன இவன் எவ்வளவு நிறுத்தினாலும் நிறுத்த மாட்டேங்கிறா. பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பானே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டிங் டிங். Kenichi wants to be more stronger. Ding ding. கியோ விடாத, அவன் முகத்தை கீறிடு கியோ. இப்போ ஜெயிச்சது கியோ. ஷிஷிமாரு, உனக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சா? கெனிச்சி, வேணும்னா இன்னொரு மேட்ச் வைக்கலாம், சரியா? இவங்க 2 பேருக்குமா? இல்ல, உனக்கும் கேமமாக்கிக்கும். எனக்கும் கெனிச்சியோட விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இமிகோ. வா கெனிச்சி, விளையாடலாம். என்ன இமிகோ, நானும் கெனிச்சியும் விளையாடுறத பாக்குறதுக்கு நீ ரொம்ப அவளா இருக்க போல இருக்கே. ஆமா ஆமா, நான் இந்த மேட்ச் கண்டிப்பா பாக்கணும். நீ ரெடியா கெனிச்சி? நான் ரெடியா இருக்கேன். இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நான் பயந்து போய் உன்கிட்ட தோத்துருவேன் மட்டும் நினைக்காத. இமிகோ இருக்கிற தைரியத்துல ரொம்ப வாய் விடாத கெனிச்சி, அப்புறம் வாங்கிப்ப. ரெடி ஆயிட்டீங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கெனிச்சி, விடாத, ஜெயிக்கணும். அவனை தள்ளு, வெளியே தள்ளு, வெளியே தள்ளு. இந்த மேட்ச்ல ஜெயிச்சது நாங்க ஜெயிச்சிட்டோம். என்ன மன்னிச்சிரு கெனிச்சி, விளையாட்டுக்காக தான் அப்படி பண்ண. அடிபட்டிருந்தா என்ன தப்பா எடுத்துக்காத. இந்த முறை நீ ஜெயிச்சிருக்கலாம். அப்படின்னா இன்னொரு வாட்டி விளையாடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். பஞ்ச் டைலாக் போட்டு பஞ்சர் ஆவறதுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆரம்பிக்கலாம். இந்த தடவை அவனை விட கூடாது கெனிச்சி. அமுக்கு. சாரி கெனிச்சி. மறுபடியும் இந்த வாட்டி கூட ஜெயிச்சது கேமமாக்கி. இந்த மேட்ச்ல நீ ஜெயிப்பன்னு எதிர்பார்த்தனே. உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கா கெனிச்சி? என்ன இமிகோ, அவன் இருக்கிற பலத்துக்கு இன்னொரு முறை கூட மேட்சுக்கு வருவான். என்ன கெனிச்சி? கெனிச்சி என்னோட ஃப்ரெண்ட். அவனை பாத்துக்கிறது என்னோட கடமை. நீ கொஞ்சம் முரட்டுத்தனமாவே தள்ளி விட்டுருக்க. அட, கெனிச்சியோட கெப்பாசிட்டிய பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. அவன் எங்க இருந்து விழுந்தாலும் அடிபடாது. அது அது மட்டும் இல்ல, அவனுக்கு எப்படி அடிபட்டாலும் உடனே நல்லாயிடும். குணா கமல் மாதிரி. நீ சொல்றது சரிதான். இமிகோ, இங்க இருந்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம போலாம் வா. உனக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளு இமிகோ. கேமமாக்கி. எப்படியாவது அந்த கெமமாக்கிய பயமுறுத்தி ஆகணும். நீ குண்டானா அவனை பயமுறுத்தலாம் கெனிச்சி. குண்டாவா? இந்த யோசனை கூட நல்லாதான் இருக்கு. என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. என்ன இன்னைக்கு இவ்ளோ காய்கறிகள் போட்டு சமையல் பண்ற? இதெல்லாம் நான் கெனிச்சிக்காக தாங்க சமைச்சேன். ஹெல்தியா இருக்கணுமா, காய்கறிகளை செஞ்சு தாங்கன்னு கேட்டான். வெரி குட் கெனிச்சி, இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கெனிச்சி, இங்க செஞ்சு வச்சிருக்க காய்கறிகளை சீக்கிரமா சாப்பிட்டு காலி பண்ணுப்பா, சரியா? ஆரம்பிக்கிறேன்.
ஒரே நேரத்துல இப்படி எல்லாத்தையும் சாப்பிட கூடாது கெனிச்சி, கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும். என் வயிறு நிரம்பிடுச்சு. இன்னைக்கு மட்டும் நீ எப்படி இவ்வளவு காய்கறிகளை சாப்பிட்ட? காய்கறி எல்லாம் சாப்பிட்டு நான் நல்லா ஹெல்த்தியா ஆக போறேன்னு முதல்ல சொன்னல. அப்பதான் சண்டை போடும்போது என்னோட எதிராளியை என்னால ஈஸியா ஜெயிக்க முடியும். இந்த சிஷிமார் மாதிரி அடுத்த முறை தோக்க விரும்பல. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? இது என்ன, என்னோட வயிறு காத்து போன பலூன் மாதிரி ஒட்டிக்குச்சு. ஒரே நாள்ல சாப்பிட்டா குண்டாயிட முடியாது, தெரிஞ்சுக்கோ. கேளுங்க கேளுங்க, கெமுமாக்கி பாஸ் கெனிச்சி கூட சண்டை போட காத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ கெமுமாக்கி உன்னை அவமானப்படுத்துறதுக்காக தான் மறுபடியும் கூப்பிடுறானோன்னு தோணுது. கெனிச்சி நீ பயப்படாத, சிங்கங்கள்லாம் உன் கூட தான் இருக்கும். இப்போ கேம் ஆரம்பிக்கலாம். பையன் இன்னைக்கு எவ்வளவு சில்லற தேத்த போறான்னு தெரியல. இன்னைக்கு உன்ன ஒரு வழி பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். அட இவன் என்ன ரப்பர் மாதிரி திரும்பி வந்து நிக்கிறான்? அட இவனுக்கு நான் அத பிடிச்சிடுவேன். பிடிச்சிட்டு பத்தியா? நான் வந்துட்டேன். என்ன வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு. எவ்வளவு பெரிய ஜோக்கு. கெனிச்சி உன்னை யார் எப்படி செஞ்சது? ஷென்சோ, நம்ம வீட்டுக்கு யாரும் திருடங்க வந்திருக்காங்க. அவன் ரொம்ப ஸ்பீடா இருக்கான். நானும் கூட போறேன். என் கூடவும் படுத்துக்கிறியா? இல்ல நான் ஹட்டோரி ரூம்ல போய் படுத்துக்கிறேன். இல்ல நீ எங்களோட தூங்க முடியாது. எனக்கு தூக்கத்துல உருள்ற பழக்கம் இருக்கு. உன்னை தள்ளி விட்டேன்னா அப்புறம் நீ கீழே விழுந்துருவ. கீழே விழுந்தா உனக்கு அடிபட்டுடும் சுபாமே. அவ்வளவு தானே, நான் பார்க்கிறேன். இப்ப நிம்மதியா தூங்க, காலையில பாத்துக்கலாம். இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. அட என்ன இதெல்லாம்? அருமையான காலை போகுது. சுபமே, உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஓ, கெனிச்சி இன்னும் தூக்கத்துல எந்திரிக்கவே இல்லையா? நான் போய் எழுப்பிட்டு வரேன். நில்லு சுபாமே, இன்னைக்கு கெனிச்சிக்கு லீவு தான், அவனை தூங்க விடு. எழுந்திரி கெனிச்சி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் தூங்கிட்டு இருப்ப? தூங்க விடுங்கப்பா. கெனிச்சி, இப்ப நீ ஏந்திரிக்கல, என் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணுவேன். இப்போ காட்டுறேன் பாரு. சுபாமே யாருன்னு இப்போ பாப்ப. நிஞ்சா டெக்னிக்ல எழுப்ப போறேன். நேத்து வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த. பாத்தீங்களா, நான் கெனிச்சி எழுப்பிட்டேன். தூக்கத்துல இருந்து எழுப்ப இவளுக்கு வர வழியே கிடைக்கல போல. சுபாமே ஒரு நிஞ்சா. நிஞ்சா கிட்ட எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். டிங் 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 டிங். Hattori's friend Subame is gone. Ding ding. La
அப்பாடா, ஒரு வழியா நான் போஸ்ட் பாக்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். இப்ப நான் வீட்டுக்கு நிம்மதியா ஜாலியா போவேன். ஷின்சோ ஷிஷிமாரு, அந்த நச்சரிப்பு சுபாமி அம்மா கிட்ட திட்டு வாங்குறத பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆமா, நாங்க வந்துட்டோம். ஐயோ அங்க கெனிச்சி, ஷின்சோ, ஷிஷிமாரு, நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போய் ஐயா நாங்க ஊர் சுத்தி பார்க்க போறோம். ஊர் சுத்தி முதல் தடவை ஊர் சுத்தி பார்க்க போறியா சசிமாரு? ஆமாப்பா. என்ன எல்லாரும் ரெடியா போகலாமா? இன்னும் இல்லங்க, இன்னைக்குன்னு பார்த்து இவ்ளோ லேட் ஆயிட்டு இருக்கு. இது எப்பதான் ஆகுமோ? ஆமா, என்னோட டிஃபன் ரெடியா இருக்கா? இல்ல கெனிச்சி, இன்னும் டிஃபன் ஆகல. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ரெடி ஆகலையாப்பா. நான் என்னங்க பண்றது? நான் சீக்கிரமா சமைக்கணும் தான் எல்லா வேலையும் முடிச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. நீ பேசுறத பார்த்தா இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் போல இருக்க. கையில ஏதாவது எடுத்துட்டு போறதுக்கு பதிலா வழியிலேயே வாங்கி சாப்பிடலாம்ப்பா. என்ன சொல்றீங்க? நானும் இதத்தான் சொல்லலாம்னு இருந்தேன். அப்ப சரி, நான் சீக்கிரமா ரெடி ஆயிடுறேன், இருங்க. சீக்கிரம் ரெடியாக, இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஹட்டோரி, சீக்கிரம் வாப்பா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. என்ன கொண்டு வர நீ? நாம ரொம்ப தூரம் பயணம் பண்ண போறோம் இல்லையா, அதுக்குதான். சரி, என்னதான் சொல்ல வர? இதுதானே நீங்க லாங் டிரைவ்னு சொல்லுவீங்க. லாங் டிரைவா? ஓஹோ, நீ லீவ் என்ஜாய் பண்ண போறன்னு நினைச்சிட்டியா? சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ரொம்ப ஜாலியா இருக்கும். டிராபிக் ஜாம். நம்ம வண்டி ஏன் நிக்குது? ஏன்னா நம்ம முன்னாடி போன கார் நின்னுடுச்சு. நமக்கு முன்னாடி போன கார் ஏன் நின்னுச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த கார் நின்னுடுச்சுப்பா. அது எதுக்காக நின்னுச்சு? உனக்கு எத்தனை முறை தான் சொல்றது, எல்லா வண்டியும் இங்க ஜாம் ஆகி நிக்குது. உனக்கே கோவப்படுற. நீங்க ஏதாவது பண்ணுங்களேன். இந்த மாதிரி நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஹட்டோரி, கொஞ்சம் போய் என்னதான் நடக்குதுன்னு பாத்துட்டு வாயே. இப்பவே போய் பாக்குறேன். இவ்வளவு வண்டி நிக்குது. முன்னாடி போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். டிங் 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 டிங். இங்க பிரச்சனை என்னன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப நான் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும். நான் இப்ப இவங்களோட மொழியில இவங்க கிட்ட பேச போறேன். கோழிகளா போங்க, உள்ள போய் ஒழுங்கா உட்கார்ந்துருங்க, போங்க. ஆனா நாங்க இது போறோம். ஏன்னா இங்க உங்களுக்கு சாப்பாடு இல்ல, அதனால்தான். ஓகே, நாங்க போறோம். என்ன அதிசயம்? எல்லாரும் உள்ள போயிட்டீங்க. எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. வண்டி எடுங்க. பாய் பாய். அப்ப நான் போயிட்டு வரேன். டிங் 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 டிங். என்னப்பா நடக்குதுங்க? என்னப்பா இவன் கோழிங்க கூட எல்லாம் பேசுறான்? நாம ஒரு புது உலகத்துக்கு போக போறோம், தெரியுமா? ஆமாங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப புதுசாதான் இருக்கு. ஆனா எனக்கு பசிக்குது. ஏன் வயிறு கூட கவா கவா சொல்லுது. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? குழந்தைங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்போம். ஆஹா, கண்டிப்பா. அப்பா, என்ன ஆச்சு? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஹட்டோரி எங்க போயிட்டா? ஆமா, எங்க போயிட்டா ஹட்டோரி? ஆமா, நீ என்ன கொண்டு வந்திருக்க? இது நிஞ்சா டெக்னிக்கை வச்சு கையால செஞ்ச ஒரு கட்ட வண்டி. வாங்கப்பா, முதல்ல ரோட்ல நிக்கிற நம்ம காரை ஓரம் கட்டலாம். நல்ல யோசனை. நாம ஓடணும் போல இருக்கே. என்னங்க இது இப்படி ஓட வச்சுட்டா? நீ இங்க என்ன பண்ற? நீ சோகமா இருக்கிறத பார்த்தேன், அதான் என்னன்னு விசாரிக்கலான்னு வந்தேன். என்ன ஆச்சு? ஹட்டோரி, என் சோக கதையை கேக்குறியா? அந்த சாரு கெமமாக்கியும் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. ஒரு கதை எழுதணுமா, எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. பல்பு எரியுது. எனக்கு தோன்றதை வச்சு கதை எழுத வேண்டியதா.
இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம் கெனிச்சி. இத நாங்க கௌரவமா நினைக்கிறோம் சார். உங்க எல்லாரையும் வானத்துல பறக்க வச்சு கூட்டிட்டு போறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கனிச்சி, நீ பைலட்டா மாறினது என்னால நம்பவே முடியல. உன்னை நண்பன்னு சொல்லிக்க நாங்க பெருமைப்படுறோம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. வாங்க வந்து உட்காருங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் நில்லுங்க. உங்க 2 பேருக்கும் நான் ஸ்பெஷல் சீட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸ்பெஷல் சீட்டா? கேப்டன் கெனிச்சி புறப்பட தயாராகிட்டா. யுமிகோ செல்லோ, நீ தயாரா இருக்கியா? நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நான் ரெடியா இருக்கேன். இனிமே எதுக்கு வெயிட் பண்ணணும்? பறக்க ஆரம்பிச்சிட வேண்டியதா. ஜாக்கிரதையா உட்காருங்க. வாங்க, நாம எல்லாரும் இப்ப பறக்க போறோம். இதான் ஸ்பெஷல் சீட்டா? சார், கேமமாக்கி 2 பேரும் ஜாக்கிரதையா வாங்க. என்ன மேல உட்கார வச்சுட்டு ஜாக்கிரதையா இருங்க நான் சொல்றேன். நம்மள கொல்ல பாக்குறான் சார். பறக்கிறதோட உண்மையான சந்தோஷத்தை இப்ப அனுபவிக்க போறீங்க. போனா வராது, வந்தா நிக்காது. நல்லா என்ஜாய் பண்ணுங்க சார். அவரு சந்தோஷத்துல எது உளறாரு, நாம கண்டுக்க வேண்டாம். இந்த நாள் இதே நாள் ஆயிடுச்சு. எனக்குதான் சார், நம்ம கதி அதோ கதிதான். அவ்வளவு சீக்கிரம் உங்க 2 பேரையும் சாக விட்டுருவேனா என்ன? ரெட் சிக்னலா? இந்த பிளேன்ல அப்படி என்ன பாரம் ஏறிடுச்சு திடீர்னு? நீங்களா? எங்க 2 பேரையும் விட்டு போக உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா கெனிச்சி? இந்த இடம் எல்லாம் ஷின்சோ பாத்தியா? அவங்க 2 பேரையுமே நான் மேலதான் உட்கார வச்சிருக்கேன். ஹட்டோரி, புரிய வை உங்களுக்கு. நான் என்னத்த சொல்ல முடியும் கெனிச்சி? நீ அவங்கள கூப்பிட்டுருக்கலாம், கூப்பிடாம பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணா, நாங்க சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம். உள்ள இடம் இல்லனா நாங்க மேல காத்தோட்டமா உட்காந்துக்கிறோம். ஆமா, நாங்களும் மேல போய் உட்காந்துக்கிறோம். மேல நல்லா காத்து வரும், நல்லா வேடிக்கை பார்க்கலாம். உங்களுக்கு தொந்தரவே இருக்காது. வா சின்சு, போகலாம். ஓ, எப்படி போறமா? டேய், ஸ்கிப்பிங் விளையாடுற இடமா இது? ஷின்சோ, கீழே வா. சொல்றதை கேளு. நீ என்ன வேலை பண்ண? என்னோட பிளேனை உடைச்சிட்டு. ஷின்சோ, நான் உன்னை விட மாட்டேன். ஏதோ கனவு கண்டான்னு நினைக்கிறேன். வர வர இவன் பகல்ல கூட கனவு காண ஆரம்பிச்சிட்டான். இது நல்ல பழக்கமே கிடையாது. ஷின்சோ, ஷிஷிமாரு, நான் உங்களை விடவே மாட்டேன். இவன் கனவு உலகத்துல இருந்து இன்னும் வெளில வரல. அதே நினைப்புல ஷின்சோ ஷிஷிமாருவோட சண்டை போட போயிட்டான். இங்க கதையை அம்போன்னு விட்டுட்டான். இப்ப நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். ஹட்டோரியால முடியாததுன்னு ஏதாவது இருக்கா? இப்பெல்லாம் நீ எப்படி படிக்கிற கெனிச்சி? நல்லாதான் படிக்கிறான். உங்களுக்கு ஏதாவது புதுசா கதை தெரிஞ்சா கெனிச்சிக்கு சொல்லி கொடுங்களேன். அவனும் தெரிஞ்சுக்குவா இல்லையா? சொல்லுங்க. சின்ன பசங்க கதைனா வேற என்ன இருக்க போகுது? ராஜா ராணி அப்படிதான் ஏதாவது ஆமா, இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். புதுசா ஏதாவது? ஒரு நல்லவ கெட்டவன் கிட்ட இருந்து காப்பாற்ற மாதிரி. ஒரு பொண்ணு காப்பாத்துற மாதிரி கதை எழுது. டிங் 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 டிங். 2 பேரும் அங்க பாருங்களேன். கெனிச்சி எப்படி மாங்குன்னு சின்சியரா கதை எழுதிக்கிட்டு இருக்கா. பாவமா இருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம். எல்லாரும் அவங்க கதையை எழுதிட்டு வந்துட்டீங்களா? கெனிச்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருங்க. எங்க உங்க கதையை பண்ணி? ஒரு அழகான பொண்ணு தோட்டத்துல இயற்கை காட்சிகளை சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா. ஆரம்பம் நல்லா இருக்கேன். ஒரு குண்ட கெட்ட பையன் வந்து அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். அப்பதான் வீரனான கெனிச்சிக்கு இந்த தகவல் தெரிஞ்சது. உடனே அவளை காப்பாத்த கிளம்பிட்டான். சூப்பர் ஹீரோவா. சீக்கிரம். ஏன் கத்துற? அமைதியாவா? இந்த அழகான பொண்ணை காப்பாத்த இந்த உலகத்துல கெனிச்சி மட்டும் தான் இருக்கா. பொண்ணை காப்பாத்திட்ட. நீதான் என் ஹீரோ. என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால உன்னை காப்பாத்தி தான் ஆகணும் யுமிகோ. ஓ கெனிச்சி. சுத்த வீரன் கெனிச்சி அந்த கெட்ட குண்டு பையனை நல்லா அடிச்சு துவச்சு எடுத்தான். அவ்வளவுதான். உண்மையிலே கதை நல்லா இருந்தது. ஏய் கெனிச்சி, ஒரு நிஞ்சாவை நீ எப்படி குண்டன்னு சொல்லலாம்? நீ தப்பா பேசுற கெனிச்சி. இப்படி எல்லாம் பண்ணாத. ஏ, உன்ன மனசுல வச்சு சொன்ன நினைக்கிறியா கேபமாக்கி? கெனிச்சி, நிறுத்து.
இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதக்கூடாது. எப்பவுமே மத்தவங்க மனசை புண்படுத்துற கதையை எழுதாத, அது நல்லதில்ல. புரியுதா? அப்படின்னா இதையும் மாத்தி ஆகணுமா? ஆனா கெனிச்சி மூளையில இதுக்கு மேல எந்த கதையும் வரும்னு எனக்கு தோணல. அவன் அவ்வளவுதான், திருத்த முடியாது. டிங் 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 டிங். The home run ball. Ding ding. ஏய், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஏய் கெனிச்சி, இன்னைக்கு பேஸ்பால் மேட்ச் இருக்கே, அத மறந்துட்டியா? என்கிட்ட அதுக்கு போறதுக்கான டிக்கெட்ஸ் இருக்கு. என்னது, உன்கிட்ட டிக்கெட்ஸ் இருக்கா? அட, நிஜமாவே ஒரு டிக்கெட் வச்சிருக்காப்பா. ஆமா, நீ யார் கூட போக போற யுமிகோ? உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். ஆனா யாரு? நான் இது வரைக்கும் ஸ்டேடியம்ல போய் மேட்ச் பார்த்ததே இல்ல. தயவு செஞ்சு உன் கூட என்ன கூட்டிட்டு போயேன். நீ மட்டும் என்னை கூட்டிட்டு போனீன்னா உனக்கு நிறைய பாப்கார்னும் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுப்பேன். ஜாலியா இருக்கும். அப்பனா ஒண்ணு பண்ணலாம். ஒரு டிக்கெட் நீ வச்சுக்கோ, இன்னொரு டிக்கெட் நீ வச்சுக்கோ. எங்களுக்கு கொடுத்துட்டியே, நீ வரலையா யுமிகோ? ஆமா, நீ இல்லன்னா நல்லா இருக்காது. நான் நிறைய வாட்டி இந்த மாதிரி மேட்ச் பாத்திருக்கேன். இந்த வாட்டி நீங்க பாருங்க. இவன் கூடயா? கெனிச்சி கூட நான் உட்காந்து பாக்குறதா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா கேமமாக்கி? அதுல ஒண்ணும் இல்ல யுமிகோ. அப்படிதானே கெனிச்சி? அப்பனா மேட்ச் என்ஜாய் பண்ணுங்க. பாய். கவலைப்படாத யுமிகோ, பை பாய். உனக்காக நான் ஹோம் ரன் பால் கொண்டு வரேன். என்ன? ஆமா, நிஜமாவே உனக்காக நான் ஹோம் ரன் பால கொண்டு வரேன் யுமிகோ. கெனிச்சி சீக்கிரமா ரெடியாவே. நம்ம மேட்ச் பார்க்க போகணும். கெனிச்சி, என்ன இது புது வேஷம்? எங்க போறதுக்காக நீ இப்படி ரெடியாயி நிக்கிற? அடிக்க போறியா? பேஸ்பால் மேட்ச பார்க்க போற. அப்படியே ஹோம் ரன் பால கொண்டு வரணும்ல. சிஷிமாரு, நீ எதுக்காக கொடைய கொண்டு வந்துகிட்டு இருக்க? தானே மழை கூட வரமா தெரியல. நான் இந்த கொடைய வச்சு ஹோம் ரன் பால பிடிப்பேன். ஓ இப்பாப்பா. ஓ இப்படி சுட்டி சுட்டி பால பிடிப்பேன். என்ன சிரிப்பு? அது அவ்வளவு ஈஸி இல்ல சிஷிமாரு. என்ன கெனிச்சி, வரலையா நீ? என்னமோ இவனே ஹோம் ரன் எடுக்க போற மாதிரி எவ்வளவு சந்தோஷமா போறான் பாரு. 2 டீம்ஸ்ல இருக்கவங்களும் இப்ப விளையாட தயாரா இருக்காங்க. போட்டி ஆரம்பமாக போகுது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா விளையாடுங்க. சீக்கிரமா பால் அடிங்க. இந்த புக்க படிச்ச வரைக்கும் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இவங்க 2 பேரும் ரொம்ப கேவலமா விளையாடுவாங்க. பாஸ், நானே வரேன் பாஸ். ஹோம் ரன் பால பிடிக்கிறதுக்காக இவன் இங்க இருந்து ஓடி இருக்கா. ஒரு கை பாக்குறேன். கெனிச்சி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் இல்ல. நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகல. ஆமா, நீ ஏன் கெமுமாக்கி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க கெனிச்சி? அது ஒண்ணு இல்ல ஹட்டோரி. ஹோம் ரன் பால பிடிக்கிறதுக்காக அவன் ஏதாவது பிளான் பண்ணிருப்பான். ஆனா அவன் எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும் கெனிச்சி? வேற யாரு? யுமிகோ தான் ஹோம் ரன் பால கொண்டு போய் அவகிட்ட குடுக்கணும்ல. என்னது? நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா கெனிச்சி? இப்போ ஜி டீம்ல இருந்து விளையாட ஆள் வந்தாச்சு. இவரை பார்த்தா அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. சீக்கிரம் ஹோம் ரன் அடிங்க, சீக்கிரம். இந்த ஹோம் ரன் பால் எனக்கு தான் கிடைக்க போகுது. அடச்சே, என்ன நடக்குதுங்க? பால் அவன் புடிச்சிட்டானே. சரி வா போலாம். கெனிச்சி பாத்து விளையாடு. விழுந்துற போறேன். நான் அவனை காப்பாத்துறேன். டிங் 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 டிங். டிங் 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 டிங். டிங் டிங் டிங். நல்ல வேளை நீ வந்து காப்பாத்திட்ட. ஒழுங்கா போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. புரிஞ்சுதா? நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தோம். நாங்க பாத்துக்கிறோம். ஹட்டோரி இல்லன்னா என்ன, இவங்க எல்லாம் ஹோம் ரன் பால் எடுக்க எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஹோம் ரன் பால் எடுக்க ட்ரை பண்ணணும். சரியா? நாம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். போலாம், ரெடியா இருங்க. என்னப்பா இது இவ்ளோ ஸ்லோவா வருது? ஓய், பிடிக்க வேண்டியதுதான். இந்த விளையாட்டுல நீ தலையிடாத. இதே ஸ்பீட்ல போய்கிட்டு இருந்தா ஹோம் ரன் கிடைக்காது. அப்புறம் அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ற பாரு. நான் இருக்கும்போது இந்த சீட்டிங் வேலையெல்லாம் விட மாட்டேன். டிங் டிங். ஏய் அட்டோரி, ஹோம் ரன் வர்றதுக்குள்ள ஏன் இப்படி பண்ண? கெமுமாக்கி, விளையாட்டுல எப்பவுமே நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா இருந்துச்சு.
அட பால் வந்துகிட்டு இருக்கு. இந்த முறை நான் விட மாட்டேன். இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்ப எதையும் நான் தடுத்து நிறுத்துறேன். சந்தில செந்து பாடுறவங்கள பாத்திருக்கேன். இவன் இப்படி பண்ணிட்டான். அட என்ன நடக்குதுங்க? வேண்டா. அமடி பேசாக்கிட்டானே. எல்லாம் முடிஞ்சிச்சு. காத்து வீசு கை வலிக்குது. இப்பவே கண்ணை கட்டுது. கெனிச்சி, யாருமே இதுல ஹோம் ரன் எடுக்கல. இப்ப என்ன பண்ண போற நீ? அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஹட்டோரி. எப்படி சமாளிக்கணும்னு நான் ஏற்கனவே யோசிச்சுட்டேன். யுமிகோ, நாங்க வந்துட்டோம். யுமிகோ, நாங்க வந்துட்டோம். இங்க பாரு, நான் உனக்காக ஹோம் ரன் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். கெனிச்சி, நீயுமா? நேத்து மேட்ச்ல ஒரு ஹோம் ரன் கூட விழல. ஆனா நீங்க எப்படி 2 பால் கொண்டு வந்திருக்கீங்க? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அப்படி எல்லாம் நடக்கவே இல்ல. உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் நியூஸ் பேப்பரை படிச்சேன். அதுல மேட்ச பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. நீங்க 2 பேரும் போய் சொல்றீங்க. நான் போறேன். யுமிகோ, போகாத நில்லு. யுமிகோ, பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சே. நீங்க சொல்ற பொய்களை எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டிங் டிங் டிங். தி கார்னிவல். டிங் டிங். அண்ணா, அந்த சத்தத்தை கேட்டீங்களா? நம்மளால அங்க போக முடியுமான்னு சொல்லுங்க அண்ணா. நிச்சயமா நாமளும் போகலாம். ஆனா போகிறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ஷின்சோ? என்னது அது? நாம முதல்ல நிஞ்சா குளியல் குளிக்கணும். துளிக்கலாம். நீங்கெல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஹட்டோரி, வா போய் சுத்திட்டு வரலாம். நிச்சயமா போகலாம் கெனிச்சி. ஆனா அதுக்கு முன்னாடி முறைப்படி நாம வெளியில குளிக்கணும். இத நெஞ்சா குளியல்னு சொல்லுவாங்க. இங்கயா? ஏய், நீ என்ன பண்ற? சுத்தமா குளிச்சாதான் அங்க போக முடியும். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தான். நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. என்ன விட்டுருங்க. என்ன கெனிச்சி, உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கா? குளிக்காத என்ன குளிக்க வச்சது நீங்க தானே. இப்ப நம்ம அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறீங்க. டிங் டிங் டிங். இது ஒரு முறை கெனிச்சி, அவ்வளவுதான். எப்படி இருக்கு? யுமிகோ, இந்த ட்ரெஸ்ல நீ சூப்பரா இருக்க. உண்மையாவா? நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. யுமிகோ, நாங்க எல்லாரும் இங்க ஒண்ணா விளையாடலாம்னு இருக்கோம். நீயும் வரியா? ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். பாஸ், நானே வந்து விளையாடுறேன் பாஸ். தள்ளு, கொஞ்சம் விளையாட விடு. இந்தா. கேமமாக்கி, நீ கலக்கிட்ட. வா யுமிகோ, நீயும் வந்து விளையாடு. ஆனா எனக்கு இந்த கேம் விளையாட தெரியாதே. அட ரொம்ப ஈஸி. இதுலதான் பிடிக்கணும் பாரு. என்னால இதுல ஃபிஷ் பிடிக்க முடியுமா? ஏன் பிடிக்க முடியாது? உன் கூட நான் இருக்கேன்ல. கைய கொடு, எப்படி பிடிக்கணும்னு சொல்றேன். ஓ வாவ், நான் ஃபிஷ் பிடிச்சிட்டேன். நீ இத கெனிச்சி கூட கத்து கொடுக்கறியா? கத்து கொடுக்கறேனே. வேணா இருக்கட்டும். வாங்கிக்கோ கெனிச்சி. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். கவலைப்படாத, நான் இருக்கேன்ல உனக்கு உதவி செய்ய. வா. இது உன்னால விளையாட முடியாது கெனிச்சி. அதனால நாங்க 2 பேரும் விளையாடிக்கிறோம். என்ன? சரி, இந்தாங்க. இன்னும் 2 கொடுங்க சார், ப்ளீஸ். இந்த யுமிகோ, இது உனக்காக. நாம 2 பேரும் விளையாடலாம். நான் விளையாடுறேன். இப்படியே சும்மா நின்னு வேடிக்கை பார்க்க போறியா? எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆவற கெனிச்சி? இதெல்லாம் எனக்கு ரொம்ப சுலபமான விஷயம். பாத்துக்கிட்டே இரு, நான் பண்றேன். சும்மா வாயிலே வடை சுடாம கையால வேலையை செஞ்சு காட்டு. இரு, நான் செஞ்சு காட்டுறேன். நில்லு ஷின்சோ. ஷின்சோ, நீ விளையாடாத. இது ஒன்னும் சின்ன பசங்க விளையாடுறது இல்ல. நானும் சின்ன பையன் இல்ல. கேட்டா தானே. நீ கவலைப்படாத ஷின்சோ. இன்னொன்னு கொடு. பரவாயில்ல, விடு ஷின்சோ. இப்ப நான் இவங்களுக்கு விளையாடி காட்டுறேன் பார். என் மேஜிக்க பார். பாத்துக்கிட்டே இரு ஷின்சோ. சூப்பர்.
ஹட்டோரி. நீங்க எல்லாம் ஒரு வகையில மீனை பிடிப்பீங்க, நான் பல வகையில மீனை பிடிப்பேன். எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க. புஷ்ப, டிங் டிங். இப்போ இது விளையாடலாம். ஓகே, இது விளையாடுறதுக்கு எவ்வளவு? உன்னோட தொல்லையும் தாங்க முடியல, அதனால நான் உன்னை விட்டுட்டு போகலான்னு முடிவெடுத்துட்டேன். ஆமா, கெம்மம்மாக்கி உன்னை எதுக்காக விட்டுட்டு போனா? போட்டோம். சரி, அவன் இந்த அளவுக்கு மனசுடைஞ்சு போறதுக்கு என்னதான் காரணம்? இதுதான் நடந்தது. நான் இருக்கிற வரைக்கும் நீ அந்த பூனை கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. ஒண்ணு நானா இருக்கணும், இல்ல அதுவா இருக்கணும். ச்சே, ரொம்ப செல்ஃபிஷ் பா. இவன் மட்டும் யூமிகோ பின்னாடி சுத்தலாம், ஆனா நீ மட்டும் இருக்க கூடாதா? நீ கவலைப்படாத கியோ, நான் கிட்ட கூட உன்னை மீட் பண்ண வைக்கிறேன். நிஜமாதா சொல்றியா? அப்படியா? கிட்டுவ மீட் பண்ண வைக்க போறாங்களா? எப்படின்னு பாக்குறேன். உங்கள் அனைவரையும் கேட் ரேஸிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். முதல் போட்டி ரோலிங் டேபிளில் ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக கேட்களின் பற்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றன என்று பார்க்கலாம். அடுத்தது பால் பேலன்சிங். அடுத்ததாக சுழலும் சக்கரத்திற்குள் ஓடுவது. அடுத்தது வளவளப்பான சுவற்றில் ஏறுவது. வாவ், கியோ தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரா. முதல் சுற்றில் ஜெயித்தவர்களின் பெயர்கள் வருகிறது. ரெண்டாவது ரவுண்ட்ல முதல்ல போறது குயினி. குயினிக்கு அப்புறம் ரெண்டாவது நாதியா. இப்போ வரப்போறவங்க நம்ம ரேஸ்ல முதல் தடவை பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. உன் பேரே சொல்லலையே. அந்த அழகான டேலண்டட் பூனை பேரு கியோ. வாவ், நீ ஜெயிச்சிட்ட. நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. ஏய் மேஜிக் வேர்ட்ஸ், அந்த லேடி வாய்க்குள்ள போ. கியோக்கு பதில் வேற ஒரு பேரை சொல்லு. நான் தப்பா சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. மூணாவது நான் ஏறி இருக்கேன். ஒரு நிஞ்சாக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். கெனிச்சி, ஆமா, நான் சொல்றத நம்பு. நீ சொல்றது உண்மையா? என்னால நம்பவே முடியல. என்னால பொய்ங்கிற வார்த்தைய சொல்ல கூட முடியாது. கெனிச்சி, நீ எப்ப பார்த்தாலும் உண்மையே பேச மாட்டேங்கிற, கதை சொல்ல ஆரம்பிச்சிடுற. ஏன் இப்படி பண்ற? உண்மையே பேச. உன் கதையை கேட்டு கேட்டு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு தெரியுமா? உன்னை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. நீதான் பொய் பேசிட்டே இருக்கிய. ஹட்டோரி பத்தினா அது உண்மையாதான் இருக்கும் இல்ல கெம்மமாக்கி? நான் இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பவே மாட்டேன் தெரியுமா யுமிகோ? அது மட்டும் இல்ல, நான் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால பாக்குறதுக்கு முன்னாடி நம்புறதே இல்ல. புரிஞ்சுதா கெனிச்சி? என்ன கவுக்குறதுல இவனுக்கு கொள்ள பிரியும். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஹட்டோரி ஒரு உண்மையான நிஞ்சாவா இருந்தா நிரூபிச்சு காட்ட சொல்லு பாக்கலாம். ஹட்டோரிக்கு தன்னோட திறமைய ஓ முன்னாடி நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்ல, தெரிஞ்சுக்க. நீ சொல்றது கண்டிப்பா பொய்யாதான் இருக்கும் கெனிச்சி. இல்லனா நான் சொல்லும் போது அதை தடுத்து பேசியிருக்க மாட்டியே. உண்மைதானே யுமிகோ? அப்படிலாம் இல்ல கெமமாக்கி. கெனிச்சி, நீ சொல்றது உண்மைன்னா அவன் சொல்றதுக்கு ஒத்துக்கோ. ஹட்டோரி கிட்ட கேட்காம நான் எப்படி ஒத்துக்கிறது? பயபுல மாடிக்கிச்சு. என்ன சாகடிச்சிடாத, புரிஞ்சுதா? தயாராயிரு. நாம இப்ப அங்க பறந்து போக போறோம். தயாராயிரு, பறந்து போகலாம். அத பாத்தீங்களா, ஹட்டோரி ஏறிட்டா. ஏய் ஜாலி, ஜெயிச்சிட்டா. மேல ஏறிட்டா, ஆனா எப்படி கீழே இறங்குவான்னு தெரியலையே. நம்மளோட அன்பான நண்பர்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு. டிங் 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 டிங். துபாமே ஹட்டோரிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். டிங் டிங். எப்படி எல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அதே மாதிரி நீ ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். நீ ரொம்ப வேஸ்ட். உன்னால ஒரு ஜம்ப் கூட சரியா செய்ய முடியல. மேல பாரு, இன்னும் இருக்குதுன்னு. சீக்கிரம் போ போ.
போய் சாப்பிடு நல்ல உணவு. குதிச்சு சரியா புடிச்சிட்டியா? என்னோட சிசி அங்கிறது நீ நிரூபிச்சிட்ட. நான் கரெக்டா இந்த தவளைய புடிச்சிட்டேன். ஏய் சீக்கிரமா வா, உனக்கு இன்னும் நான் நிறைய சொல்லி தரேன். சீக்கிரமா வந்துரு, என்ன அலைய விடாத. சரி மேல போய் பார்க்கலாம். இவன் எங்க போயிட போறான்? ஏய் எங்க போயிட்ட? ஏ கீகோ, ஏ கீகோ நீ எங்க போயிட்ட? தேடிட்டே இருக்க வேண்டியதா. இது உன்னோட தலையில வைக்க போறேன். சூப்பரா இருக்க. சரி வா, நம்ம ஜாலியா விளையாடலாம். ஜில்லுன்னு ஒரு தண்ணி, அதுல நீ குளி, பாட்டு வருதோ இல்லையோ ஜாலியா குளி. ஏன் இப்படியே வெளியே வந்த ஹட்டோரி? அங்க 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 ஒரு ஃப்ராக் இருக்கு. உனக்கு வெக்கமா இல்ல? கண்ண மூடிக்க சுபாமே. என்னது ஃப்ராக் என் ட்ரெஸ்க்குள்ள போட்டு யாராவது எடுங்க ப்ளீஸ், ஹெல்ப் பண்ணுங்க. நான் இத 1 மணி நேரத்துல எடுத்துருவேன். ஆனா நான் இத பண்ணதுக்காக நீ என் மேல கோச்சுக்க மாட்டல்ல? சொல்லு, கோச்சுப்பியா? கோவப்பட மாட்டேன் தாயே, முதல்ல அதை வெளில எடுத்து விடு. என்ன சொல்ற? இப்ப நான் பண்றத பாரு. வெளியில வந்திருக்கீக்கோ, சீக்கிரமா வா. என்னது ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா? இது பார், இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. இல்ல, நான் திரும்பவும் உனக்கு தொந்தரவு கொடுக்கவே மாட்டேன். அப்ப இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வைக்கணும். பின்னாடி வா. நானே வரேன் உங்க கூட. இந்தாங்க நீங்க கேட்ட மீன். என் உணவு. நீ இப்ப இங்க இருந்து போயிடு. நீ என் கூட இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ரொம்ப ஜாலியா விளையாடணும் இல்லையா? கொஞ்சம் இரு பாக்கலாம். இவ ஹட்டோரி மாதிரி நல்ல விஷயமாவே பேசுறாளே. என்னதான் நடக்குது பாக்கலாம், இரு. அவங்கதான் மறைச்சிட்டாங்கல்ல. என்ன பண்றீங்க? நீ எப்படிங்க? நான் யாருன்னு இப்ப காமிக்கிறேன், இரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஜாலியா இருந்துச்சா? இந்த நீ வாங்கிக்கோ. இதெல்லாம் சின்ன பசங்க பண்ற வேலை. இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன். என்ன தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறியா? இல்ல வேற ஏதாவது உனக்கு பண்ணி காட்டுட்டுமா? ஹேமமாக்கி அப்படியே நில்லு. ஹத்தோடி, என்னோட ஹீரோ நீ வந்துட்டியா? நீ வருவேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். நீ தான் என்னோட ஹீரோ. துபாமே, நீ சினிமாவை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஏய் அட்டோரி, இப்ப நான் மாட்டி விடுறதுல இருந்து நீ வெளியே வரவே முடியாது பாரு. அவங்கள கட்டி போட்டுட்டான். பாத்தியா என்னோட திறமைய? இனிமே என் கிட்ட சொல்லாத, என்னோட நீ தான் பெரிய நிஞ்சான்னு, புரிஞ்சுதா? எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு. அந்த கெம்முமாக்கி என்னடானா உன்னை மரத்தோட சேர்த்து கட்டி போட்டுட்ட. ஆனா நீ அமைதியா இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? உண்மை சொல்லு ஹட்டோரி. வேற வழி தெரியல கெனிச்சி.
நான் உன்னோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டேன் ஹச்சோடி. நம்ம 2 பேரும் சேர்த்துதான் கட்டி போட்டு இருந்தாங்க. நான் ஒரு நிஞ்சா தானே, என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? ஏன் என்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்ல? சொல்லு ஹச்சோடி, சொல்லு. தயவு செஞ்சு அழாத சுபாமே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்றத கேளு. நான் போறேன். நான் சொல்றத கேளு. பறந்து போயிட்டா. ஜாலியா இருந்துச்சுல. உன்னை விட மாட்டேன், நில்லு. சுபாமேக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகம்தான். இருந்தாலும் அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. டிங் டிங். ஆஹா, அத்தோட எனக்கு பிடிச்ச வார்த்தையை சொல்லிட்டா. The secret of Hattori's power. டிங் டிங். அதை எடுத்துக்கிட்டு போகாத கியோ. எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாருங்க. நீ என்ன சொல்ற? அட்டோரியோட வீர சாகச புக்க நீ எடுத்துட்டு வந்துட்டியா கியோ? இந்த கியோ, என்னோட வேலையை நீ பண்ணதுக்காக உனக்காக நான் கிஃப்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதுல பார்த்தா தெரிஞ்சிரும் அவனோட பலம் எப்படி இருக்குன்னு. இதுல எல்லாமே கார்ட்டூன் பொம்மையா இருக்கு. நீ கெனிச்சியோட கார்ட்டூன் புக்கை எடுத்துட்டு வந்துட்டியா? ஏய், உன்னை என்ன பண்ற பாரு. ஏன் இப்படி பண்ண? ஒரு விஷயம் சொல்லு கெனிச்சி, அட்டோரியோட பலத்துக்கான ரகசியம் என்ன? சொல்லு. அதோட பரம ரகசியம் என்னன்னா அவனோட மூளைதான். உன்னை விட அவன் தன்னோட மூளைய அதிகமாவே பயன்படுத்துறான். ஆமா, எனக்கு தெரியும். அவன் நம்ம எல்லாரும் விட ரொம்ப இன்டெலிஜென்ட். அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பானே. அவன் டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான். அவன் உடம்பு இவ்ளோ நல்லா இருக்கறதுக்கு என்ன காரணம்? அவன் என்ன சாப்பிடுறான்? அவ சாப்பிடுறதே தான் நானும் சாப்பிடுறேன். என்ன பாரு. நான் பாத்துட்டேன் உன்னோட பலத்தை. சீக்கிரம் சீக்கிரம் எந்திரி கவுரான எந்திரி. ஒரு நிஞ்சாவா இருந்துகிட்டு இவ்வளவு சீக்கிரம் சோர்வடைய கூடாது ஷின்சோ. நிஞ்சானா எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கணும். இத பாரு, இப்படி எக்ஸசைஸ் பண்ணு, இப்படி பண்ணு. நான் பண்றேன் பாரு. சூப்பர். டிங் 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 டிங். ஹட்டோரி, உன்ன மாதிரி சுறுசுறுப்பாவும் ஹெல்த்தியாவும் இருக்க நான் என்ன செய்யணும் சொல்லுப்பா. நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுனா நீயும் என்ன மாதிரி ஆரோக்கியமாவும் பலமாவும் இருக்கலாம். இன்னைக்கு நான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்காம விட மாட்டேன். 2 பேரும் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? புரியுது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க. சீக்கிரம் சாப்பிடலாம். எல்லா சாப்பாடும் தீர்ந்து போச்சு. இப்ப நான் ஹட்டோரிக்கு என்ன கொடுப்பேன்? என்ன ஆச்சுமா? இங்க பாரு ஹட்டோரி, உன்னோட சாப்பாடையும் சேர்த்து காலி பண்ணிட்டாங்க. கவலைப்படாதீங்கம்மா, ஹட்டோரி நல்லா ஹெல்த்தியா இருக்கால. இன்னைக்கு சாப்பிடாதனால அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சா, அதான் அவங்களோட சேர்த்து சாப்பிட்டுட்டோம். அதுக்காக கொஞ்சம் கூட வைக்காம சாப்பிடுவீங்களா? நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. ஒரு நெஞ்சா நிறைய நாள் சாப்பிடாம குடிக்காம இருக்க முடியும். அப்படியே பசிச்சதுன்னா கூட நான் வெளியில ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். கவலைப்படாதீங்க. மாட்னியா, வெளிய அப்படி விசேஷமா நீ என்ன சாப்பிடுறத நாங்களும் பாக்கணும். ஏய் கியோ, அங்க பாத்தியா? அவன் வீட்ல இருந்து வெளியே வந்துட்டான். இனிமே நம்ம அவன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ தயாரா? சரி பாஸ், நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடுறேன். அவன் உள்ள போய் ஏதோ வாங்க போறான்னு நினைக்கிறேன் கியோ, அப்படிதானே? வாங்க, இவன் இங்க இருந்து என்னத்தை வாங்குறான்னு நாமளும் பாக்கலாம். தம்பி, எதுக்காக நீ அழற? நீ கீழே போட்ட பைசா இதோ இருக்கு பாரு. அழாத. இந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். இத மோந்து பார்த்தான்னா கண்டிப்பா அவனுக்கு பசி எடுக்கும். என்ன இது, வயித்துக்குள்ள ஏதோ சவுண்ட் எல்லாம் வருது. ஆனா இன்னைக்கு நான் சாப்பிடாம கடிக்கணுமே, என்ன பண்ண போறேன்? என் மனச நான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. விடாம அடம் பிடிச்சிட்டு இருக்கானே.
ஹட்டோரி எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். அட யார் என்ன கூப்பிட்டது? இந்த வாங்கிக்க. ஓகியோ என் வாயே பாத்துட்டு இருக்காத, இருக்கிறது எல்லாத்தையும் வாயில போடு, சீக்கிரம் போ. ஓகே பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். அட இவன் பெரிய பலசாலி ஆயிட்டானே, இது எப்படி நடந்துச்சு? ஷின்சு அங்க பாரு. அந்த சாத்தா நாமளே அப்படி ஆயிடுவோமா? இனிமே நாமளே இதை டெய்லி சாப்பிடலாம் ஷின்சு. டெய்லி சாப்பிட்டா நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும்ல. ஆமா, கேரட் தான் சரியான ஃபுட். உங்க கடையில ஒரு கேரட் கூட இல்லையே. ஒரு பையன் வந்து எல்லா கேரட்டும் வாங்கிட்டு இங்க இருந்து போயிட்டான்ப்பா. நான் நினைக்கிறேன் பாஸ், தேவைக்கு அதிகமா வாங்கிட்டோன்னு. இன்னைக்கு இதை சாப்பிட்டு தான் வயிற்ற ரொப்பிக்கணும். பாஸ், கேரட் நிறைய சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய. பசங்க படிக்கிறதுக்கு ஆர்வத்தை எப்படி கொண்டு வரணும்னு நீங்க சொல்றீங்களா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. பசங்க கிட்ட ரொம்ப அன்பாவும் பாசமா சொன்னாதான் அவங்க நாம சொல்றத கேட்பாங்க. இத மறந்துடாதீங்க, ஞாபகத்துல இருக்கட்டும். உலகம் இப்ப ரொம்பவும் மாறி போச்சு. நாம எடுத்த கவுத்தன்னு பேசக்கூடாது. குழந்தைங்க கிட்ட அன்பா சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் புரிய வைக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. அதற்காகவே பிரத்யேகமா இந்த புக்கை நான் எழுதியிருக்கேன். இத வாங்கி படிச்சு பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கே போய் ஒரு காப்பியை வாங்கிக்கோங்க. ஏன் நிறுத்திட்டீங்க அம்மா? அதான் நான் எங்களை டிவி பார்க்க விடுங்க மம்மி. சூப்பர் ஐடியா. அம்மா இவ்ளோ அவசரமா எங்க போறாங்கன்னு புரிய மாட்டேங்குதே. நாம குழந்தைங்க கிட்ட எப்பவும் அம்மா அப்பா மாதிரி நடந்துக்க கூடாது, நல்ல ஃப்ரெண்டா நடந்துக்கணும். அப்பதான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆமா, நான் வந்துட்டேன். டெய்லி பிராக்டிஸ் பண்றேன், ஆனா ஒரு நாள் கூட நல்லா ஸ்கோர் பண்ண முடியலையே. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு போல இருக்கு. வரதுக்கு மனசுலதான். நிஜமாவா? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல கெனிச்சி. நீங்க ஏதோ வித்தியாசமா பிஹேவ் பண்றீங்க. நிச்சயமா ஏதோ காரணம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அம்மாவை நல்ல ஃப்ரெண்டா நினைச்சு எல்லாத்தையும் சொல்லணும். நான் ஒண்ணு தப்பா சொல்ல கெனிச்சி. ஓ, இந்த புக்கா படிச்சுட்டு தான் இப்படி பிஹேவ் பண்றீங்களா? இருந்தாலும் நீங்க பண்றது வேஸ்ட்பா. நான் பண்ண அத்தனை முயற்சி வேஸ்டா போயிடுச்சு. என்ன இது? குழந்தைகளும் நீங்களும். ஓ, இந்த புக்க வாங்கதான் அம்மா மார்க்கெட்டுக்கு போனாங்களா? இத படிச்சு கெனிச்சிய படிக்க வைக்கலாம்னு ஐடியா பண்றாங்க போல இருக்கே. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, கெனிச்சி படிப்பு விஷயத்துல இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன் அவனை. இது ரொம்ப முக்கியமான விஷயம் கெனிச்சி. நான் சொல்றது இப்ப நீ கவனமா கேட்கணும். இன்னிலேந்து நீ எந்த டைமையும் வேஸ்ட் பண்ண கூடாது. எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ நல்லா படிக்கிறத பார்த்து அம்மா சந்தோஷப்படணும். அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுதான் உன் வேலை. படி கெனிச்சி. புரிஞ்சிடுச்சு. வா சாப்பிடலாம். சாப்பாடு ரெடியா அம்மா? ரெடியா இருக்கு. இங்க வந்து படிக்கிறானா? கெனிச்சி, நீ இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க ராஜா? பார்த்தா தெரியல, நான் இந்த புக்ல இருந்து போயம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க ஏன் படிக்கிற? சாப்பிடும் போது வேற எந்த வேலையும் பார்க்க கூடாது. சாப்பிட்டு முடிச்சிட்டு உன் ரூமுக்கு போய் படி, புரியுதா? சாப்பிடுறதுல எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது. நான் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் சாப்பிடாமயே எழுந்து போயிடுறேன். இந்த மாதிரி என்ன தொல்லை பண்ணாதீங்க. கெனிச்சி நில்லு, போகாத. நான் சொல்றது கேளு. கெனிச்சிக்கு என்னாச்சு? சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தின் போது. கெனிச்சி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் யூமிகோ. இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் என்ன இப்படி கண்டுக்காம போய்கிட்டு இருக்கான்? உன்னோட தேவை அவனுக்கு தேவையில்லை போல. எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த கெனிச்சியை நினைச்சாலே கவலையா இருக்கு. படிப்புனா ஒரேடியா படிக்கிறான், விளையாட்டுனா ஒரேடியா விளையாடுறான். இவரை என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்ண போறனோ? ஆமா, நான் வந்துட்டேன். என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடவும் விளையாட போலியா? அவங்களோட விளையாடிட்டு வர்றதுனால டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது. அதனால நான் மட்டும் வந்துட்டேன். என்ன சொல்ற நீ? என்ன பொறுத்த வரைக்கும் படிப்பு தான் ஃபர்ஸ்ட், பாக்கி எல்லாம் நெக்ஸ்ட். நீங்களும் இதைத்தானே விரும்புனீங்கம்மா? கெனிச்சி, என்னால கெனிச்சி இப்படி பார்க்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
அம்மா நீங்க ஏன் கெனிச்சி விஷயத்துல இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அவன் பண்றதெல்லாம் நீ பாத்துட்டு தானே இருக்க ஹட்டோரி. ஏதாவது பண்ணுப்பா, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா இது அழறீங்க? அழாதீங்கம்மா, நான் சொல்றது கேளுங்க, அழாதீங்க. என்ன தொல்லை பண்ணாம இங்க இருந்து எதுக்காக இப்படி கத்துறாய்ம? அதானே பொதுமக்கள் எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. இங்க இருந்து போறீங்களா இல்லையா? ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் நடந்துக்கணும். உங்க கத்தல நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி நடந்துக்கணும். கெனிச்சி நில்லுடா கண்ணா. உங்க இங்க இருந்து போயிடுங்க, என்ன படிக்க விடுங்க. நினைவுக்கு வா கெனிச்சி, என்ன வேலை பண்ற நீ? அவங்க எல்லாம் அவங்களோட கடமையை பண்றாங்க, அவ்வளவுதான். நான் படிக்கும் போது யார் குறுக்க வந்தாலும் அவங்கள இப்படிதான் கத்துவேன், ஏன் அடிக்க கூட செய்வேன். வேண்டாம் கெனிச்சி, நான் சொல்றது கேளு. நில்லு கெனிச்சி, வேண்டாம், நான் சொல்றது கேளு. ஐயோ கெனிச்சி இருந்து போ. வாங்கிக்க. நான் ரெடியா இருக்கேன் ஆட்டோரி. நான் அவனை பிடிக்கிறேன். நான் நல்லா படிக்கணும். கெனிச்சி கெனிச்சி. அம்மா என்ன நடந்துச்சு? வீட்டு கூரையில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த கெனிச்சி. ஹட்டோரி நல்ல வேளை யார் செஞ்ச புண்ணியமோ உனக்கு ஒண்ணு ஆகல. அம்மா என்னோட செல்லமான பழைய கெனிச்சி திரும்ப கிடைச்சிட்டான். அது சரி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எதுவா இருந்தாலும் சரி, படிப்பு தான் முதல்ல முக்கியமானது. சிஷிமாரு, இந்த நேரத்துல அத பத்தி பேச்சே எடுக்க கூடாது, புரியுதா? படிப்பா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே லிமிட்ல இருந்தாதான் நல்லது. லிமிட்ட தாண்டி போச்சுன்னா டிங் டிங் டிங். ஹட்டோரி லைக்ஸ் சுபாமே டிங் டிங். நீ எப்படி இருக்க ஹட்டோரி? உள்ள போ சுபாமே, எதுக்கு வெளியிலயே நிக்கிற? ஏன்னா நான் ஹட்டோரி கூட அவங்க வீட்டுல இருக்கிறது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. என்னது? நான் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் கிளம்புறேன், பத்திரமா போயிட்டு வா. நாம் இருவரும் வீரர்கள் இந்த போட்டிக்கு வந்திருக்கோம். 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் 2 பேருக்கும் சந்தோஷம்தான். பெரிய நம்பர் தோத்தவங்க, சின்ன நம்பர் ஜெயிச்சவங்க. வாவ், வழக்கம் போல நான் தான் இந்த முறைய ஜெயிச்சேன். ஒருவேளை அதிர்ஷ்ட காத்து என் பக்கம் மட்டும்தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். உன்னை தோக்கடிக்கிறது எனக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். நான் சும்மா இப்படி உட்கார்ந்து கூட உன்னை தோக்கடிச்சிருவேன் கெனிச்சி. போதும், நிறுத்து. விளையாட்டு போதும். நஞ்சா போதும் சொல்வீங்க, நஞ்சா விளையாடுவீங்களா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமா, ரொம்பவே தப்பு ஹட்டோரி. வாங்க ஆரம்பிங்க. இப்ப விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி சரி, ஆனா இப்ப வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாடலாமே. என்ன பண்றீங்க? உங்க 3 பேருக்கும் என் ட்ரெஸ்ஸை விட விளையாட்டு தான் முக்கியமா போச்சா? ஹட்டோரி, யூமிகோவா, உன் கூட வேலை இருக்கு. யூமிகோ, நீயா? நான் ஹட்டோரி கிட்ட கொஞ்சம் பேசணும். இது எங்க இருந்து வந்தது? என்ன பண்ற சிஷிமாரு? விடு. இப்ப சொல்லு, என்ன சொல்ல வந்த? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா யூமிகோ? இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கிட்ட சுபாமியை பார்த்தேன். சுபாமி வந்திருந்தாளா? ஏன் வந்திருப்பாங்க? என்ன கேட்டா? ஹட்டோரி, சுபாமி உன்னோட ஃப்ரெண்டு தானே? ஆமா, அதுக்கு என்ன? உனக்கு அவளை பத்தி சீக்கிரமா கிரவுண்டுக்கு வந்துரு. 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். உன்னோட கெனிச்சி. கெனிச்சி, கெனிச்சி. இந்த பூ ரொம்ப அழகா இருக்குல்ல? இமிகோ, எங்க போய்கிட்டு இருக்க? இந்த ரிமோட் ஹெலிகாப்டரை பாத்தியா? இது கெனிச்சி தான். இவன் இதுல ஒரு லெட்டர் அனுப்பி என்ன கிரவுண்டுக்கு வர சொல்லிருக்கான். நானும் கூட வரேன். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா விளையாடலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் எங்க காணோம்? கெனிச்சி, அதான் பாரு வந்துட்டாங்க. கெனிச்சி. யூமிகா கூட பள்ளி மாதிரி ஒட்டிட்டு வரானு. அட கெனிச்சி, நான் இத நம்பவே இல்ல. உன்னோட ஹெலிகாப்டர் சூப்பரா ஓடுது. இது எப்படி? என்ன கெனிச்சியோடதாச்சே? வாவ் கெனிச்சி, நீ லெட்டர் அனுப்பின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதத்தானே நானும் எதிர்பார்த்தேன். இப்ப பாரு. எப்படி ட்விஸ்ட் ஆகுது பாரு. இன்னும் நிறைய இருக்கு, பாத்துட்டே இரு.
இதுக்கு என்னாச்சு? நீ எதுக்கு இப்படி பண்ற கெனிச்சி? நான் ஒண்ணு பண்ணல. ரிமோட் உன் கையில தான் இருக்கு. உன்னை தவிர யாரால இப்படி பண்ண முடியும்? சொல்லு. நில்லு. கெனிச்சி, என்ன காப்பாத்து. இதுக்கு பேரு தான் சந்தோஷம். நேரம் பார்த்து கழுத்த இருக்குது. இந்த ரிமோட்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒர்க் ஆகல. இது உன் கையில இல்ல, என் கையில ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ரிமோட்டால தான் எல்லாம் நடந்துச்சு. யூமிகோ என்ன கோச்சிக்கிட்டு போயிட்டா. ஆனா இதுதான் புது ரிமோட் ஆச்சு, அதுக்குள்ள எப்படி பாழா போகும்? இத நிறுத்துறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா நடக்கல. ஆனா எனக்கு என்னமோ ரிமோட் பிரச்சனைன்னு தோணல, வேற ஏதோ பிரச்சனை தான் தோணுது. வேற என்னவா இருக்கும்? ஆமா, வேற ஏதோ பிரச்சனையா தான் அர்த்தம். எனக்கும்டா. ஓகே, இனிமே இந்த ரிமோட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அட, நல்லா தானே ஒர்க் பண்ணுது. அவன் ரிமோட் மேல தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது ஒரிஜினல் ரிமோட் நம்ம கிட்ட இருக்குன்னு. எப்படி? இப்ப அட்டோரி கூட நம்ம விளையாட்ட கண்டே பிடிக்க முடியாது. இப்ப பாரு. இது மறுபடியும் கேட்டு போயிடுச்சு. அந்த ஹெலிகாப்டர் போலாம். இன்றைய முக்கிய செய்தி என்ன போட்டிருக்காங்க? அதாவது என்னது இது? குறுக்க என்னவோ பறக்குது. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? இது ரொம்ப நல்லா வேலை செய்யுது. நான் இந்த ஹெலிகாப்டரை பிடிக்காம விட மாட்டேன். டிங் 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 டிங். நில்லு. டிங் டிங். நீங்க என்ன பண்றீங்க? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? மக்கள் எல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. கோவத்துல கெனிச்சி அடிச்சிட போறாங்க. நான் உடனே போகணும். கெம்புமாக்கியா? நான் அப்பவே நினைச்சேன் கெம்புமாக்கியோட வேலையா தான் இருக்கணும்னு. நான் தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, பாத்துக்கலாம். டிங் டிங். இப்பவே உனக்கு பாடம் கத்து கொடுக்கறேன். ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறதா? என்ன நினைச்சுக்கிட்டு உங்க மனசுல? எல்லாரையும் ஒரு கலக்கு தப்பு எதுவும் இல்ல. சொல்லு கெம்புமாக்கி, இதுக்கெல்லாம் நீதான் காரணம் சொல்லு. உன்னாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லு. கெனிச்சி மேல தப்பு இல்லன்னு சொல்லு. இதுல கெனிச்சியோட தப்பு எதுவுமே இல்ல. இது எல்லாத்தையுமே பண்ணது நான் தான். என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். நீ இருந்தாலும் ரொம்ப தப்பு பண்ணிட்ட கெம்புமாக்கி. என் சாப்பாடெல்லாம் போச்சு. என்னோட துணி எல்லாம் அழுக்காயிடுச்சு. ஹட்டோரி, யூமிகோவும் என்ன புரிஞ்சுப்பால. அவ உன்னோட ஃப்ரெண்ட் கெனிச்சி. நிச்சயமா உன்னை அவ புரிஞ்சுப்பா, நம்பு. Even elders do mistakes. Ding ding. ஓ, சரி, ஓகே, நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். ஹலோ, நான் கெனிச்சியோட அம்மா பேசுறேன். நீங்களா? என்னங்க இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? என்ன எங்கேஜ்டா இருந்ததா? நான் half an hour உன் போனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா லைனே கிடைக்கல, என்கேஜ்டா இருக்கு. இவ்வளவு நேரமா நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? நீ பேச தப்பு இல்ல, அதுக்காக இவ்வளவு நேரமாவா பேசுறது? நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும் சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன். கொஞ்ச நேரம் பேசுனதுக்கு என்ன பேச்சு பேசுறாரு? சீக்கிரம் வந்துட்டியா? என்ன ஆச்சு கெனிச்சி? தலையெழுத்து மாறி போச்சு. என்ன இது? யார் போட்டா? நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா நான் சொல்றேன், கேளுங்க. என் கிளாஸ்ல இருக்கிற கெட்ட பசங்க தான் இத போட்டு விட்டாங்க. அவங்க நிறைய குறும்பு பண்றாங்கன்னு சார் கிட்ட நான் போட்டு கொடுத்தேன். அதனால கோவப்பட்டு எனக்கு இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? உன்னோட ப்ராப்ளம் எனக்கு புரியாம வேற யாருக்கு புரிய போகுது கெனிச்சி? எங்க உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் போன்ல யார்கிட்டயாவது அரட்டை அடிக்கிறதே வேலையா போச்சு. எங்க எல்லாரையும் நீங்க சரியாவே கவனிக்க மாட்டேங்கிறீங்க அம்மா. கெனிச்சி, கெனிச்சி, போன்ல பிரச்சனை. கெனிச்சி ரொம்ப சின்ன பையம்மா. அவன் விஷயத்தெல்லாம் நீங்க பெருசாவே எடுத்துக்க கூடாது. அவன் என்ன சொன்னா தெரியுமா? அவனோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியாதான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அவன் கிட்ட பேசுறேன். இன்னைக்கு ஸ்கூல்ல யாரோ அவன் நெத்தியில கிரிக்கிட்டாங்களாம். அதுக்கு என்கிட்ட சொல்லி வருத்தப்படுறான்.
ஏன்னா நீங்க அவனோட அம்மா. ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட தான் எந்த நேரமும் என்ன வேணும்னாலும் பேசலாம். கரெக்டா? ஆமால. நீ மேல போய் அவன் கூட பேசிக்கிட்டு நான் அவனுக்கு பிடிச்ச ஐட்டமா சமைச்சு எடுத்துட்டு வரேன். அத பார்த்ததான் அவன் சந்தோஷமாயிடுவான். சரியா ஹட்டோரி? ஏன் 3 பேரும் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அண்ணா. ஆமா, நீ தப்பான ஆளுக்கு சப்போர்ட் பண்ற ஹட்டோரி. இதை எங்களால பொறுத்துக்கவே முடியாது. ஆமா, இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. உனக்கு எதிரா குரல் கொடுப்போ. நாங்க சேர்ந்தே இருப்போம். சரி சரி, கோவப்படாதீங்க. நாம இத பத்தி அம்மா கிட்ட பேசலாம். பேசுறதெல்லாம் வேலைக்காகாது. நாம ஏதாவது செஞ்சு காட்டி ஆகணும். ஆமா, ஏதாவது செஞ்சு காட்டி ஆகணும். நம்மளால முடியும்னு புரிய வைக்கணும். ஆமா, நம்மளால முடியும். கண்டிப்பா புரிய வைக்கணும். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சாகணும். உன்னை பாக்குறதுக்காகவே நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். ஓ, என்ன பார்க்கவே வந்திருக்கீங்களா நீங்க? ஆமா செல்லம், உன்னை பாக்குறதுக்காகவே வந்தேன். இதுதான் உன் பிறந்த ஜாதகம். ஓ சூப்பர், ரொம்ப நல்ல வேலை. டாடா, எங்க போனீங்க டாடா? சிச்சிமாரே, இப்ப நீ சந்தோஷமா இருக்கல? சந்தோஷமா இருக்கேன். கடைசியா உனக்கு உன்னோட பர்த்டே கிடைச்சிருச்சு. இனிமே உன் பர்த்டேவை நீ நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் சிச்சிமாரு. உனக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு இருக்கு? எப்படி செலிப்ரேட் பண்ணணுமா? நீங்க வரும்போது ரொம்ப நல்ல நல்ல கிஃப்ட் எல்லாம் கொண்டு வரணும். எனக்கு அதான் வேணும். நான் உனக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வருவேன். அப்படின்னா அந்த கிஃப்ட்ல சாப்பிடுற ஐட்டம் நிறைய இருக்கணும். நம்ம சிஷிமாருக்கு சாப்பிடுறத தவிர வேற எந்த நினைவும் இல்ல. உலகத்துல சிறந்த ஐட்டம் எதுனா அது சாப்பிடுற ஐட்டம் தான். ஆமா. சரி, என்ன வாங்கிட்டு வரட்டும்? ஓ, ஒண்ணும் இல்ல, சும்மா கொஞ்சம் போல. 1 டசன் சாக்லேட் ரோல், 1 டசன் ஜிலேபி, 1 டசன் லட்டு, அதுவும் திருப்பதி லட்டு. எல்லாம் எங்க போனீங்க? ஹலோ, எல்லாரும் வாங்கிட்டு வர போறாங்க. நான் ஜாலியா சாப்பிட போறேன். இவன மாதிரி யாரும் யார்கிட்டயும் பரிசை எதிர்பார்க்க கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் நீங்க அத சந்தோஷமா எடுத்துக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? டிங் 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 டிங். Mom tries driving. Ding ding. நான் உண்மையதான் சொல்றேன். நான் எதுவுமே பண்ண. இப்படி திட்டி அனுப்பினேன். அவ திருந்திடுவான்னு நீ நினைக்கிறியா ஹட்டோரி? அவ உன்ன மாதிரி இல்ல கெனிச்சி, நிச்சயமா அவ திருந்திடுவா. சின்ன வயசுல இருந்து நான் அவளை பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்நேரத்துக்கு அவ உட்கார்ந்துகிட்டு நான் ஏன் அவளை திட்டினேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா, தெரியுமா? முதல் தடவையா என் ஹட்டோரி என் மேல கோவப்பட்டுட்டான். உனக்கு கோவப்படுறது மட்டும் தான் தெரியும்னா முதல்ல இங்க இருந்து போயிடு, என்கிட்ட பேசாத. ஹட்டோரி, நான் தப்பு பண்ணிட்டேன். பசங்களா, இந்த சூப்பர் ப்ரோகிராம்ல வந்து சேர்த்துக்கோங்க. இதுல நீங்க நிறைய விஷயம் பண்ணணும். எல்லாருக்கும் இது புதுசு. நீங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க. ஆஹா, சூப்பர். இந்த ப்ரோகிராம்ல நான் நிச்சயமா கலந்துக்க போறேன். கவுத்து போட்டாங்களே. சரி, அவங்க கிட்ட கெமுமாக்கி வந்துட்டு போனேன்னு சொல்லிடுங்க. இந்த யுமிகோ எதுக்கு என்ன சந்திக்கவே மாட்டேங்கிறான்னு தெரியலையே. நினைக்கிறேன் அவங்க உங்க மேல கோபமா இருக்காங்கன்னு. நீங்களே ஏதாவது செஞ்சிருப்பீங்க பாத்து, அதனாலதான் உங்களை பார்க்க அவங்க வரல. நான் எதுவும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணல கியோ, என்ன புரிஞ்சிக்க. இருக்கட்டும் இருக்கட்டும், உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அவ ஒத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல கியோ. பாவம் நம்ம பாஸ். எல்லாரும் வாங்க, நாங்க நடத்த போற இந்த ப்ரோகிராம்ல கலந்துக்கோங்க. நீங்க நிறைய வேலை பண்ணுவீங்க. நீ இதுல சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜாலி, எனக்கு ஃபார்ம் கிடைச்சிருச்சு. இது சுபாமே தானே? எனக்கும் ஒரு ஃபார்ம் கொடுங்க. என்ன ஃபார்ம் காலி ஆயிருச்சா? என்கிட்ட இருந்த கடைசி ஃபார்மையும் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க எதுக்கோ கவலைப்படாதீங்க பசங்களா. உங்களுக்கு வேணும்னா அந்த பொண்ணு கிட்ட போய் ஃபார்ம் வாங்கிக்கோங்க, போங்க. சரி. கொஞ்சம் நில்லு, நான் வரேன். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? பீச் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தல்ல, உனக்கு பிரச்சனை இல்லன்னா அது என்கிட்ட கொடுத்துரு சுபாமே. அத நான் ஏன் உன்கிட்ட கொடுக்கணும்? உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். கொடுத்துருமா ப்ளீஸ். இல்ல, கொடுக்க மாட்டேன். ஏய் சுபாமே, சொல்றத கேளு, திரும்ப வந்துரு. யூமிகோ டென்ஷன்ல இருக்கா, அவளுக்காக நான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஏய் கியோ, நல்லதுக்கு காலமே இல்ல. வா, நாம ஏதாவது இப்ப பண்ணி ஆகணும். நேர்மையா கேட்டா தரமாட்டாங்க. வாங்க பார்த்து போய் புடிங்கலாம். வாங்க வாங்க. என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கானே. ஒழுங்கா அந்த ஃபார்மை என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா நீ பிரச்சனைய சந்திப்ப. என்ன, நீ என்ன மிரட்டுறியா?
நானும் ஒரு நிஞ்சாதான், மறந்துடாத. என் காலை கட்டி போட்டுட்டானே. நிஞ்சா மாதிரி சண்டை போடணும்னா வா, வந்து களத்துல இறங்கு, நீயா நானானு பாத்துடலாம். எங்க பாத்துக்கிட்ட ஜெயிக்க முடியாது. நான் ஒன்னும் உன் பாஸை விட குறைஞ்சவ கிடையாது. அதத்தான் சொன்னேன், நீயா நானானு மோதி பார்க்கலாம். இத நான் குடிக்கிறேன். போகட்டும் விடுக்கியோ. என்கிட்ட இன்னொரு வழி இருக்கு. எப்படியும் கேமமாக்கி கிட்ட இருந்து இந்த ஃபார்மை காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு என்னாச்சு பாட்டிமா? என்னோட கால்ல கொஞ்சம் வலி இருக்குமா? கால்ல வலியா? அது மெதுவா என் முதுகு மேல ஏறிக்குங்க. உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றிமா. நீங்க இப்ப எந்த இடத்துக்கு போகணும் பாட்டி? என்ன அந்த பக்கமா கூட்டிட்டு போமா? சரி. இந்த பக்கமா? இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அந்த ஃபார்ம் எடுக்கிறதுக்கு. என்னுடைய ஃபார்ம் இப்ப இந்த நிஞ்சா கையில இருக்கு. அம்மா எனக்கு தச்சு தருவாங்களே? ஆமா, எனக்கு பண்ணி தருவாங்க. பாதி நீ போட்டுக்கோ, மீதியை கெணிச்சு போட்டுக்குவான். அம்மா, மத்த ஷர்ட்ஸையும் இதே மாதிரி பண்ணிடுவீங்க தானே? சொல்லுங்க. அதான் இப்ப முக்கியமான வேலையாச்சே. முதல்ல அவனுக்கு, அதுக்கப்புறமா உனக்கு. ஓகேவா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த Dress எப்படியும் பழசாயிடுச்சு. புதுசு வாங்க வேண்டிய அவசியமும் வந்துடுச்சு. ஆனா இந்த Dress பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. இல்ல இதுக்கு நான் பணத்தை வீணடிக்க மாட்டேன். என்ன மாதிரி புத்திசாலி எல்லாம் பணத்தை இப்படி வீணடிக்க கூடாது. டிங் டிங். இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு உடனே வாங்கணும் போல ஆசையா இருக்கு. ஆனா என் தகுதிக்கு மீறி நான் ஆசைப்படக்கூடாது. அது ரொம்ப தப்பு. வீட்ல அம்மா துணியெல்லாம் தைச்சு எவ்வளவு பணம் சிக்கனம் பண்றாங்க தெரியுமா? பணம் சிக்கனம் பண்றாங்களா இல்லையா? எப்ப பார்த்தாலும் மிச்சின்ல தாத்தான்னு தைச்சு தேட்டாங்க. அப்பாவுடைய ஷர்ட்டை கெனிச்சி ஷர்ட்டா மாத்துறதுக்கு அம்மாக்கு ஏன் இவ்வளவு நேரம் பிடிக்குது? அம்மா வீட்டுக்காகவும் ஏதோ செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். விஷயம் என்னன்னு நான் இப்பவே போய் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வரேன். வேணா கீழே போகாதீங்க. கீழே நிறைய பொருள் இருக்கு. அம்மா யாரையும் கீழே வர வேணான்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்ன? அம்மா அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப நான் கண்டிப்பா போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தே ஆகணும். நாம குழந்தைங்களுக்காக ஒண்ணு பண்றோம்னா மனசுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு. இங்கேந்து அம்மாவை கிளீனா பார்க்க முடியுது. டிங் 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 டிங். அம்மா பக்கத்துல நிறைய துணிமணிங்க எரிஞ்சு கிடக்குது. அண்ணா நானும் வந்து பாத்தேன். இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு இங்க வந்துடாதீங்க. கூரை ரொம்ப லேசா இருக்கு. 3 பேரும் உட்கார்ந்தோம்னா கீழே விழுந்துருவோம். அப்ப தள்ளி போங்க, நான் பாக்குறேன். நானும் பாக்கணும். துணி தைக்கிறத பாக்குற ஆசையில எல்லாத்தையும் இப்படி உடைச்சு போட்டுட்டோமே. நான் விளையாட போறேமா. என்னாச்சு? நீங்க நல்லதானே இருக்கீங்க. கெனிச்சிக்கு எதுவுமே தெரியக்கூடாது. எனக்கு ஒண்ணும் இல்ல கெனிச்சி. நீ சீக்கிரமா போயிட்டு வந்துடு, சரியா? பாய். அம்மா முழிச்சுக்கிறதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லாத்தையும் நாம சரி பண்ணி ஆகணும். நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செய்யுங்க. இப்ப ஓகே. அடடா, இந்த ஷர்ட்ல கரை பட்டுடுச்சு. இப்ப நான் இத கட் பண்ணி வேற மாதிரி பண்ணணும். அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இத இங்க இருந்து கட் பண்ணா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி கட் பண்றேன். இப்ப சரியா இருக்கு. இப்ப இத அயன் பண்ணி தைச்சா வேலை முடிஞ்சது. எல்லா வேலையும் முடிஞ்சது அண்ணா. கீழே வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா இந்த கூரையை நாம என்ன பண்றது? ஒரு நல்ல ஐடியா. நீங்க 2 பேரும் இத புடிச்சுக்கிட்டு அந்த கூரையை மறைச்சுக்கிட்டு மேலே ஏறுங்க. ஓகே, இது சூப்பர் ஐடியா. அப்புறம் இன்னொன்னு, ராத்திரி எல்லாரும் தூங்கின அப்புறமா நாம 3 பேரும் மட்டும் வந்து இத சரி பண்ணிடலாம். என்ன நான் சொல்றது? முடிச்சுக்கோங்கம்மா. மறைஞ்சிருந்து பாக்குறேன். இங்க என்ன நடந்துச்சு? நான் அப்ப பாக்கும்போது சிஷிமாரு சின்சோ எல்லாரும் என் மேல வந்து விழுந்தாங்களே. ஆனா மேல எதுவுமே ஆகல, அப்படியே இருக்கு. ஒருவேளை நான் கனவு ஏதாவது கண்டனா? என்னன்னு புரியலையே. ஓகே, வேலைய பாப்போம். அவங்களுக்கு தெரியவே இல்ல. உங்க எல்லாருக்கும் Dress ரெடி ஆயிடுச்சு. கெனிச்சி, இந்த இது உன்னோடது. போட்டு பாரு. பாக்கும் போதே போடணும் போல இருக்கு.
இங்க பாரு சிஷிமாரு, உனக்காக நான் ரொம்ப யோசிச்சு இந்த Dress தச்சிருக்கேன். இந்தா. சூப்பர், எனக்கு கூட சட்டை. ஓ, அப்புறம் இது உன்னோடது சின்சோ. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருது. ஹட்டோரி, உனக்கு ஏதாவது டிஃபரெண்டா தச்சு தரணும்னு நினைச்சேன். இந்தா, இத போட்டு பாரு, அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நீங்க எங்களுக்காக எவ்வளவோ செய்றீங்கம்மா. உங்களை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றிமா. விடு ஹட்டோரி, எப்பவும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுல எல்லா அம்மாவும் சந்தோஷம் தான் படுவாங்க. என்னம்மா இது? நீங்க ஷர்ட்டை ரொம்பவே சின்னதா தச்சிட்டீங்க. நீங்களே பாருங்க, இத இழுத்து பட்டன் போடவே முடியல. ஆனா நான் கரெக்டா அளவெடுத்து தானே தச்சேன். இது உனக்கு எப்படி பத்தாம போச்சு கெனிச்சி? ஓ, ஒருவேளை இது அந்த ஷர்ட்டா இருக்குமோ? இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? அம்மா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட்டனை போடவே முடியல. ஓஹோ, நான் எவ்வளவு ஆசையா நல்ல அளவெடுத்துதான் உனக்காக தைச்சேன். ஆனா எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. இந்த நேரத்துல நான் உண்மையெல்லாம் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு தர்ம அடிதான் விழும். என்ன மன்னிச்சிருங்கம்மா. டிங் 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 டிங். யூமிகோஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். டிங் டிங். நான் வந்துட்டேன். என்ன இது? கெனிச்சி இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே. ஆமா, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு. நான் சொல்லவா? யூமிகோ இன்னைக்கு உன்னை விளையாடுறதுக்கு கூப்பிட்டிருக்கா. கரெக்டா கெனிச்சி? கரெக்டா சொன்னேன். நான் கிளம்புறேன். யூமிகோவும் கெனிச்சியும் ஒன்னா விளையாடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன பாஸ், எப்படி இருக்கீங்க? பாஸ், யுமிகோ கெனிச்சி கூட விளையாட போயிட்டான். உங்க கூட விளையாடுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க பாஸ். என்ன பாஸ், ஒண்ணும் புரியல. நான் என்ன பண்றது கியோ? இது அவ்வளவு ஈஸியா இல்ல. இன்னைக்கு சரியா 3 மணிக்கே மால் ரோட்ல இருக்கிற சாமான எல்லாம் எடுத்துடணும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனா முயற்சி செஞ்சா முடியும். இதனால நம்மோட எல்லா கஷ்டங்களும் போயிடும். பாப்போம், நல்லது நடக்குதா இல்லையான்னு பாக்கலாம். எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஆளை பார்த்தா திருடன்னு தோணுது. இந்த டைரிய படிச்சு பார்த்தா அது நிஜம்தான்னு தெரியுது. நாம இந்த விஷயத்துல ஏதாவது செஞ்சாகணும் கெனிச்சி. இப்ப நம்ம என்ன பண்றது? யோசிப்போம். முதல்ல வீட்டுக்கு போலாம். என்னோட டைரிய காணோம். அத நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல இல்ல, நாங்க எதையும் பார்க்கல. எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களை போக விடு. நில்லுங்க, என் பேச்ச கேளுங்க. எதுக்காக ஓடுறீங்க? நில்லுங்க. இந்த பக்கமா 2-3 குழந்தைங்க வந்தாங்களே, பாத்தீங்களா? எந்த பசங்களை பத்தி கேக்குறீங்க நீங்க? அட, இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எல்லாரும் கரெக்டா அந்த டைமுக்கு வந்துருங்க, சரியா? ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. அட, நீங்க தானா இது? ஓடாதீங்க, நில்லுங்க. உனக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. நான் நிஞ்சா டாகி, தெரியுமா? டிங் டிங் டிங். என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஆட்டோரி, இன்னைக்கு வழியில ஒரு திருடன் மேல நான் மோதிட்டேன். அவன் கிட்ட இருந்து இந்த டைரி எனக்கு கிடைச்சது பாரு. நீ என்ன சொல்ற கெனிச்சி? திருடனை பாத்தியா? என்ன இது? இந்த டைரியில நிறைய அட்ரஸ் எல்லாம் எழுதி இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 3 மணிக்கு அவன் கூட்டாளிங்களோட மால் ரோட்ல கொள்ளையடிக்க போறானா. அப்பனா நிச்சயமா இந்த விஷயத்துல நாம ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். நாம அந்த திருடனை தப்பிக்க விடக்கூடாது. நான் இப்பவே போய் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு 3 மணிக்கு மால் ரோட்ல திருட்டு நடக்க போகுது. என்ன நீங்க நம்பலாம்? என்ன ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க? இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, மளிகை கடை. மரியாதையா போனை வை கீழ. தெரியாதனமா ராங் நம்பர் எழுதிட்ட போல இருக்கு. திருடங்க எங்க போயிருப்பாங்க? திருடங்க எங்க போவாங்க? எந்த இடத்துல நிறைய பணம் இருக்கோ அங்கதான் போவாங்க. அவங்க ரொம்ப ஆபத்தானவங்களா கூட இருக்கலாம். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். பாதுகாப்புக்காக இத போட்டுக்கலாம். இந்த மாதிரி சட்டியை கவுத்துக்கிட்டாங்க போறது. இத கண்டிப்பா போட்டாகணுமா? ஏன் போடணும்னு சொல்லலையா? நம்ம கிட்ட மிலிட்டரி ஹெல்மெட்டும் துப்பாக்கியும் இல்ல. இதுதான் போட்டுக்கிட்டு போகணும்.
அந்த திருடங்களுக்கு என்ன பார்த்தா அடையாளம் தெரியுமாண்ணா? திருடங்களை விட என்னாலேயே உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல தெரியுமா? அந்த அளவுக்கு இந்த வேஷம் உனக்கு சூட் ஆயிடுச்சு. சரி சரி வாங்க கிளம்பலாம். வாங்க போலாம். இந்த டெலிபோன் காரர் கிட்ட உனக்கு என்ன வேலை ஹட்டோரி? டிங் டிங் டிங். இந்த டெலிபோன் மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஏரியாவையே நான் ஜாம் பண்ணி ஆகணும். அப்படியே ஜாம் ஆயிடு. இப்பெல்லாம் ஹோட்டல்காரங்க கிட்டதான் நிறைய பணம் இருக்கு. அந்த திருடங்க இங்க வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஜாம் ஆயிடுங்க. 3 மணி ஆயிடுச்சு. இப்ப என்ன நடக்க போகுது? அந்த திருட வர நேரம் ஆயிடுச்சு. அதோ பாரு. டிங் டிங். நான் போய் அந்த திருடனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்க எல்லாம் போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க. ஓகே? அப்படியே நில்லு. ட்ரக் அப்படியே நில்லு. என்ன என் மேஜிக் வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ட்ரக் அங்கேயே நில்லு. ட்ரக் நில்லு நில்லு. வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? ஒழுங்கா ஓரம்போ. டிங் 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 டிங். இவன் சாதாரணமான திருடன் இல்ல போல இருக்கு. அதனால தான் என்னோட மேஜிக் எதுவும் வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. டிங் 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 டிங். இப்ப என்னோட மேஜிக் பாயை தாண்டி அவங்க எப்படி போறாங்கன்னு பாத்துடுறேன். டிங் 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 டிங். நிறுத்து. சரி சீக்கிரம் வாங்க, பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரலாம். என்னாச்சு? 2 ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டான். உனக்கு என்ன ஆச்சு? ஓ வாவ். மாட்டிக்கிட்டாங்க. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களால திருடவே முடியாது. நாங்க அப்படி நடக்க விட மாட்டோம். துவச்சு எடுக்கலாம் வாங்க. கடைசியில நம்மளும் மாட்டிக்கிட்டோம் இதுல. வாயை மூடுங்க. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? எங்களை மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுங்க. உங்களை நாங்க தப்பா நினைச்சிட்டோம். பொருட்களை மாத்துறதுக்கு இந்த டைரியில எல்லாமே இருக்கு பாருங்க. உங்க வேலைக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் அந்த வேலையை முடிச்சு காட்டுறேன். டிங் 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 டிங். நிமிஷத்துல உங்க வேலை முடிஞ்சிருச்சு. டிங் 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 டிங். இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? நீ இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் முடிச்சிட்டியே? இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம். நில்லு. நான் சொல்றத கேளு. கொஞ்சம் நில்லு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு நீ எங்களுக்காக வேலை செய். மன்னிக்கணும். இதுக்கு மேல உங்களுக்கு நான் வேலை செய்ய முடியாது. நாங்க அர்ஜென்ட்டா போகணும். டிங் டிங். நில்லுங்க. என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. ஏதோ போனா போகுதுன்னு கொஞ்சம் உதவி செஞ்சா தலைக்கு மேல ஏறி உட்கார்றாங்களே. யாருக்கும் உதவி செய்யாதீங்க. வாங்க ஓடுங்க. டிங் டிங். Mom becomes a sportswoman. Ding ding. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா என்ன யோசிக்கிறீங்க? உங்க ஸ்கூல்ல நடக்க போற ஸ்போர்ட்ஸ் டே பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் கெனிச்சி. அம்மா நீங்க ஒரு கலக்கிடணும் தெரியுமா? இங்க பாருங்க, உங்க அம்மா சமைக்கிறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு. அந்த விளையாட்டுக்கெல்லாம் அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. முதல்ல அவங்க பேர் அங்க இருந்து எடுத்துருங்க. அப்பா சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, எங்க அம்மா பேரை எடுத்துருங்கன்னு சொல்லிடுறேன். யார்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்னால முடியாதுன்னு நான் உன்கிட்ட வந்து சொன்னனா? நான் நிச்சயமா விளையாடுவேன். நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்கம்மா. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா எந்த விஷயமும் நமக்கு கஷ்டமானதா இருக்காதுமா. இந்த லீவு நாள்ல நீங்க நிறைய கத்துக்கலாமா. கண்டிப்பா நான் கத்துக்கிட்டு வின் பண்ணுவேன் கெனிச்சி. நானும் விளையாட வருவேம்மா. நானும் விளையாடுவேன். இல்ல நான் தான் அம்மா கூட விளையாடுவேன். அனாவசியமா சண்டை போடாதீங்க. முதல்ல கெனிச்சி தான் அம்மாவோட விளையாடுவான். அம்மா நீங்க ரெடியா இருக்கீங்களா? கெனிச்சி நான் ரெடியா இருக்கேன். இந்தாங்க. என்னது? ஏமா அந்த பால பிடிக்காம விழுந்துட்டீங்க? நான் அத பிடிக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா திடீர்னு அது ஸ்லிப் ஆகி என் முகத்துல விழுந்துருச்சு. இவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ அது பிடிங்க. நீங்க இந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு இது ஒண்ணு பாம் இல்லம்மா. இந்த தடவை என்ன மன்னிச்சிரு கெனிச்சி. நான் அடுத்த தடவை கரெக்டா பிடிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நாம பேசாம பால மாத்திடலாம். அப்பதான் உங்களால ஈஸியா விளையாட முடியும். ஷிஷிமாரு நீ உடனே ஒரு பாலா மாறு. ஓகே. ஆமா ஹட்டோரி சொல்றது கரெக்டா. ஷிஷிமாரு எங்க உன் திறமைய காட்டு பார்க்கலாம். இதோ பாரு என் திறமையா. நீ ரெடியா ஷிஷிமாரு? நான் உன்னை வீச போறேன். சரி.
ரெடியா இருங்கம்மா. இரு கெனிச்சி, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கிறேன். இந்த முறை உங்களால கண்டிப்பா முடியுமா? போடுங்க. நான் எப்படியாவது பிடிக்கிறேன். வாவ், கரெக்டா அடிச்சிட்டீங்க. அட ஈஸியா இருந்துச்சு. இனிமே நான் அடிச்சிடுவேன். இப்போ இது என்னோட டர்ன் பசங்களா, பாருங்க. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல. அம்மாவுக்கு சூப்பர் பவர் வந்துருச்சு பாரு. இதாங்க. ஓ, குஷிலர் ஓவரா அடிச்சு கிழிச்சிட்டாங்க. சிச்சிமாரு, நான் கேட்டேன். பொண்ணு ஆலியா சிச்சிமாரு. லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. இப்ப நான் அடிக்க போற அடியில என்ன ஒரு ஷாட் அடிச்சாங்க அம்மா. இப்படி ஒரு அடியை நான் வாங்குறதே இல்ல. சிஷிமாரு, அம்மாவை மன்னிச்சிருடா கண்ணா, ப்ளீஸ்டா. வா, எல்லாரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்லது. இந்த விளையாட்டை நீ நல்லா கத்துக்கிட்ட போல இருக்கு. நல்லா கத்துக்கிட்டது மட்டும் இல்லங்க, என்னால நிச்சயமா வின் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிடுச்சு. அதுதான் வேணும். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்தா உன்னோட கிஃப்ட். என்னது, எனக்கு கிஃப்டா? ரொம்ப தேங்க்ஸ். அட, இது எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இல்ல? அம்மா இந்த காம்படிஷனை ரொம்பவே எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு தோணுது ஹட்டோரி. எதிர்பார்க்க மாட்டாங்களா பின்ன? இந்த போட்டிக்காக அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும்ல. உனக்கு என்ன தோணுது ஹட்டோரி, அம்மா இந்த போட்டியில ஜெயிப்பாங்களா? அவங்க தன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அதுவே போதாதா? இருந்தாலும் இந்த புக்ல இருந்து சில டிப்ஸ் எல்லாம் அம்மாவுக்கு கொடுத்தா என்ன ஹட்டோரி? நீ போய் அம்மா கிட்ட சொன்னீனா உனக்கு அம்மா மேல நம்பிக்கை இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. நீ என்கிட்ட சொல்லிக்கேனுச்சி. நான் அவங்க தூங்கும் போது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அம்மா, காம்படிஷன்ல நீங்க ஜெயிக்கணும்னா ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். அதுக்கு காலங்கத்தால எழுந்து டெய்லி நீங்க ஓடணுமா. 1 2 1 2 1 2. என்னால முடியும். யார் இப்படி காலங்கத்தால காட்டு கத்தல் கத்துறா? வேற யாரும் இல்ல கெனிச்சி, நம்ம அம்மா தான் ஓடுறாங்க. என்ன, நம்ம அம்மாவா? 1 2 1 2 1 2. என்னால கண்டிப்பா முடியும். ஓ வாவ், அம்மா இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. இந்த உற்சாகம் தான் ஒரு மனிதனை ஜெயிக்க வைக்குது. ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், நாம ஜெயிக்கணும். இன்னைக்கு போட்டியில நாம தான் ஜெயிக்கணும். நான் இவங்களுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், நாம தான் ஜெயிக்கணும். ஓ, தப்பு நடந்து போச்சு. யுமிகோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா வந்துருவாங்க. என்ன ஆச்சு யுமிகோ? சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லு. எங்க அம்மா வந்துகிட்டே இருக்காங்க. முழுசா படிச்சு பாரு, எல்லாமே உனக்கு புரியும். அட, என்ன இது? காம்படிஷன் கேன்சல் நீங்க எழுதி போட்டிருக்கு. அம்மா வருத்தப்படுவாங்களே. என் மேஜிக்கோட எஃபெக்ட் அம்மா மேல மட்டும் தான் ஏற்படணும். அம்மாவுக்கு எல்லாம் மறந்துடணும். அம்மா, இந்த ஸ்கூல் காம்படிஷன் பத்தி நீங்க எல்லாத்தையும் மறந்துடணும். ஏன் நின்னுட்டீங்கம்மா? அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியல. வீட்ல அவ்வளவு வேலை இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அவங்களை கூப்பிடாதுக்கு நினைச்சு காம்படிஷன் கேன்சல் ஆயிடுச்சு. அம்மா வருத்தப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நான் மறக்க வச்சுட்டேன். என்ன இன்னைக்கு நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்க? ஏன் கேக்குறீங்க? காலையில அவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு நான் பாட்டு ஜாகிங் போயிட்டேன். அம்மா செஞ்சது நல்ல வேலை தான்ப்பா. ஓடுறது ஒரு உடற்பயிற்சி தான், உடம்புக்கு நல்லதானே. அப்ப ஒலிம்பிக்ல ஓடட்டுமா? காம்படிஷன் நடக்கலனா என்ன? அம்மா இந்த சாக்குல விளையாட கத்துக்கிட்டாங்கல்ல. டிங் டிங். யுமிகோஸ் gift. டிங் டிங். கனிச்சி, இந்த இது வாங்கிக்கோ. என்னது இது? ஏதோ ஒரு கடையோட கிஃப்ட் கூப்பன் மாதிரி இருக்கு. இது கொடுத்தா அந்த கடையில நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல இருக்கே. உனக்கு இது வேண்டாமா யுமிகோ? இல்ல, இது எனக்கு வேண்டாம் இல்ல. ஆனா அங்க போறதுக்கு எனக்கு டைம் இல்ல, அவ்வளவுதான். கவலைப்படாத, உனக்கு பதிலா நான் அந்த கடைக்கு போய் அந்த கிஃப்ட்ஸ வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். இந்த கெனிச்சி மேல நம்பிக்கை வை யுமிகோ. ஓ கெனிச்சி, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவன். வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. இந்த யுமிகோவை நான் கண்டிப்பா விட மாட்டேன். நான் வந்துட்டேன்.
என்னாச்சு இவனுக்கு? இப்பவே அந்த கடைக்கு போய் கிஃப்ட வாங்கி யூமிகோக்கு கொடுத்துட்டு வரணும். வாங்கிக்கோங்க. இந்த கூப்பனுக்கு இந்த பரிசு கிடைச்சிருக்கு. இந்தாங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். யாஹூ யே. பாஸ் அவன் கிஃப்ட் எடுத்துட்டு போயிட்டான் பாஸ். சரி எனக்கு புரிஞ்சது. பாஸ் அவன் என்ன ஒரு 5 நிமிஷத்துல அங்க வந்துருவான் பாஸ். ஓவர் பாஸ் ஓவர் பாஸ். நான் தயாரா இருக்கேன் கியோ. யூமிகோ இந்த கிஃப்ட பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாள. இந்த கிஃப்ட எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கெனிச்சி. இது என்னோட கடமை தான் ஆன்ட்டி. சரி கெனிச்சி, நீ கொடுத்த கிஃப்ட பத்தி நான் யூமிகோ கிட்ட சொல்லிடுறேன். சரியா? ஓகே போயிட்டு வரேன் ஆன்ட்டி. இன்னைக்கு யூமிகோ மனச நான் கொள்ளையடிக்க போறேன். யாஹூ. கெனிச்சி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அந்த சந்தோஷத்தை நான் துக்கமா மாத்தி காட்டுறேன். இரு. ஏதோ ஆட மாதிரி தெரிஞ்சது. ஒண்ணு இல்ல. யூமிகோ உனக்காக கிஃப்ட் கொண்டு வந்துட்டேன்.